ஒரே நிமிஷம். ஹலோ. சொல்லுவாமா. இப்போ இப்படியா? அதே வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, கால் கட் பண்ணலாமா? பண்றேன், நெட் வராது. அது என்ன பண்ணணும்? லிங்க் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுவா? சரி, ஓகே. சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்கர் என்னலாம் பார்த்தோம்? காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். வேற மாடியூல்ஸ் பார்த்தோம். த்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் லாஸ்ட் லாஸ்ட் வரதா? ஓகே. ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஸ்டேட் கிளாஸ் ஸ்டேட்ல ஓகே. சரி, காம்போனன்ட்ஸ்ல எதுவும் கன்ஃபியூசிங் இல்லைல்ல? காம்போனன்ட்ஸ்ன்றது காம்போனன்ட்ஸ் என்ன? அது உள்ள ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணா அது என்னன்னு கால் பண்ணுவாங்க? ஃபங்க்ஷன் காம்போனன்ட், ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்போனன்ட். கிளாஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்போனன்ட் இன்னொரு வகையாகவும் கால் பண்ணுவீங்க. ஸ்டேட்லெஸ் கிளாஸ் stateful அப்படின்றது. ஓகே. and then வந்து ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட்னா என்னன்றது ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லுங்க. ஓகேங்களா? அந்த அது வந்து எப்படி அந்த ஸ்டோரேஜ் வந்து அவைலபிள்னா அந்த காம்போனன்ட்ல மட்டும் நமக்கு அவைலபிள். இப்போ நார்மலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இப்போ இந்த பிளாக் ஸ்கோப்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல. இப்போ பிளாக் ஸ்கோப் நீங்க கிரியேட் பண்ணிட்டாவே அது உள்ள ஒரு லோக்கலான ஒரு வேரியபிள்ல டேட்டா சேவ் ஆகிட்டு இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஜேஎஸ்ல அப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். அதே தான் இங்கேயுமே, பட் இது ஸ்டேட். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்ன்றது இந்த காம்போனன்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். இன்னொரு காம்போனன்ட்குள்ள போறப்போ இந்த வேரியபிள் எப்படி ஆக்சஸ் ஆகிறதோ இந்த பிளாக்ல இருந்து அந்த பிளாக், அதே மாதிரி இந்த ஸ்டேட் இந்த காம்போனன்ட்ல அந்த காம்போனன்ட்ல ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? இதுல எல்லாருமே வந்து கிளியரா இருக்கீங்களா? ஒன்று. இன்னொன்று மெயினாக என்ன பார்த்தோம்னா, ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் ஆச்சு. ஸ்டேட் எதனா ஒரு சேஞ்சஸ் வந்து உள்ள நடக்குது. இப்போ 1 ஸ்டேட் நான் சேவ் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன், அதை நான் 2 மாற்றிட்டேன் அப்படின்னா ஸ்டேட் சேஞ்சஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி ஸ்டேட் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகும். அது என்ன காம்போனன்ட்? எல்லா காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகாது. அந்த ஸ்டேட் எந்த காம்போனன்ட்ல இருக்கோ அந்த காம்போனன்ட் மட்டும் எனக்கு ரீரெண்டர் நடக்கும். ஓகேங்களா? அதுவுமே வந்து எப்படி ரீரெண்டர் நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டேட் உங்களுக்கு விசிபிளா உங்க யூஐல ஷோ ஆயிட்டு இருந்தா தான் ரீரெண்டர் நடக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா ரீரெண்டர் எந்த விஷயம். ஏன் அது யூஐல இருக்கும்போது ஏன் ரீரெண்டர் ஆகுதுன்னா, ஏன்னா லேட்டஸ்டான அப்டேட்டடான டேட்டா அது கொண்டு வரணும்னு பார்க்கும். ஏன்னா யூஐல ஷோ ஆயிட்டு இருக்கிறப்போ இப்போ டேட்டா இந்த ஸ்டேட்ல 1 ஷோ ஆயிட்டு இருக்க ஒரு டேட்டா அது 2 மார்க்ஸ்னா நீங்க வந்து அப்டேட்டடான டேட்டா தான் ஷோ பண்ணணும். யூஐல இருக்கணும்னா அது ரீரெண்டர் பண்ணி அகைன் அது லேட்டஸ்ட் டேட்டா நம்ம ஷோ பண்றோம். ஓகே, அது எப்படின்றதுலாம் நம்ம ஸ்டேட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே மேம், ஒரே ஒரு நம்ம என்ன வேலை பார்க்கறோம் அதுலயே வந்து ரியாக்ட் ஆயிடும். ஸோ அதனால அது ரீரெண்டர் அந்த காம்பவுண்ட் மட்டும் ஒரே ஹலோ அப்படியா? ஒரே நிமிஷம். நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துக்கிட்டே.
ஓகேவா? ஸோ வந்து இந்த ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம்? அப்புறம் வந்து மாடியூல்ஸ் பார்த்துருந்தோம். மாடியூல்ஸ் மீன்ஸ் லைக் எப்படின்னா ஒரு வேரியபிளா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திங் நம்ம ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நம்ம மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்றது, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுன்றதை பார்த்துருக்கோம். இம்போர்ட் பண்ணும்போது 2 வேஸ்ல இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 2 வேஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 2 வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லுங்க. டிஃபால்ட்டா ஒரு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபால்ட்டுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? டிஃபால்ட் வந்து அந்த காம்போனன்ட்க்கு ஒரே ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி தான். லைக் அந்த ஒரு இம்போர்ட் பண்ணும்போதே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது கேள்வி பிராக்கெட் நம்ம கால் பண்ணிருக்கோம், இது நார்மலா கேள்வி பிராக்கெட் இல்லாம கால் பண்ணிருக்கோம். அப்படி எல்லாரும் நஜீப் கிளாஸ் பண்ணா ஜி இந்த எல்லாரும் தேவி கிளாஸ் பண்ணா தேவி கிளாஸ் பண்ணா அது என்ன ஆகிட்டு போறாரு. தேவி கிளாஸ் பண்ணா ஏய் தேவி கிளாஸ் பண்ணா தேவி எல்லாரும் இந்தி கிளாஸ் எல்லாரும் தேவி கிளாஸ் பண்ணிட்டு அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த காம்போனன்ட் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டிக் பார்க்கல bro. அதெல்லாம் மொத்தமா டெக்ஸ்ட் ஆமா கிராண்ட் சைல்ட் வந்து சைல்ட் தூக்கி பேரன்ல இப்போ கிராண்ட் சைல்ட்னா கிராண்ட் சைல்ட் வந்து பேரன்ட். ஏய் என்னடா ஒரே காம்போனன்ட் என்னடா சொல்றீங்க? ஒரே காம்போனன்ட்னா ஒரே காம்போனன்ட் அவன் ஏதோ சொல்லலாம்னு சொல்றீங்க. அதோட இதுவும் இவ்வளவுதான் இருக்கும். இதோட இதுவும் இங்க
தள்ளி வச்சுங்க. சோ ஓகே பார்க்கலாம். சோ வந்து இந்த ஸ்டேட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் பிஹேவியர்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இங்கே ஒர்க் ஆகும். அப்புறம் வேற என்ன பார்த்தோம், மாடல்ஸ் பற்றி. மாடல்ஸ் வந்து டிஃபால்ட் பார்த்துட்டு இருந்தோமா. ஓகே, டிஃபால்ட்டுக்கும் அதை என்ன சொல்லியிருந்தோம்னா இன்புட் பண்ணும்போதே நமக்கு டிஃபரன்ஷியேட் இருக்கும். ஆக்சுவலி அந்த கர்லி பிராக்கெட்டை நம்ம கால் பண்ணுறது வந்து நார்மல் எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் கால் பண்ணுறீங்க. மல்டிப்புளாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா கர்லி பிராக்கெட்டில் போட்டு நீங்கள் கமான்னு போட்டு நீங்கள் என்ன வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து டிஃபால்ட் அப்படின்றத நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நீங்க என்ன நேம் வேணா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு காம்பனன்ட்ல ஒரே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும், ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ் இருக்கும் அப்படின்றதுனால அதை மட்டும் தான் போய் கால் பண்ணும். ஸோ நீங்க என்ன நேம் வேணா மாத்திட்டு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த காம்பனன்ட்ல ஆட்டோமேட்டிக்கா போய் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸை கால் பண்ணிடும். ஓகேங்களா. இதுல தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மாடல்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும். ஸோ இது தெரிஞ்சிச்சுனாவே எப்படி நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட்லி நம்ம மெயினா வந்து இப்போ ஒரு காம்போனன்ட் இருக்கு அப்படின்னா அதுல மெயினா இருக்கிறது வந்து டிஃபால்ட்னு கொடுத்துட்டு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலா எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி. ஒரு வேளை நீங்க இந்த காம்பவுண்ட்ல இருந்து வேற காம்பவுண்ட் யூஸ் பண்றீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா மேலேயே நம்ம கால் பண்ணிட்டு அதை ஜஸ்ட் நம்ம வந்து காம்போனன்ட்குள்ளேயே ஒரு காம்போனன்ட், அதாவது ஒரு ஃபைலுக்குள்ள 2 காம்போனன்ட் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள கால் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை நீங்க எப்படி கால் பண்ணிப்பீங்க அந்த மாதிரி நீங்க காம்பவுண்ட்ல கால் பண்ணீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இது ஒரு திங் பார்த்தோமா. வேற என்ன பார்த்தோம், விர்ச்சுவல் டம் சொல்லிட்டு. விர்ச்சுவல் டம் ஐடியா கிடைச்சதா என்ன இருந்தது. ஸோ விர்ச்சுவல் டம் பேஸ்ல தான் வந்து ரியாக்ட் ஆக்சுவலி எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல பூஸ்டா இருக்கு. உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னா சொல்லுங்க பார்க்கலாம். விர்ச்சுவல் டம்னா என்ன, யாருன்னா? ஆக்சுவல் டம் டாக்குமெண்ட். விர்ச்சுவல் டம் வந்து நம்ம கொடுக்கும்போது அது கம்பேர் ஆகி டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அந்த டைம் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த காம்பனன்ட் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் இல்ல காம்பனன்ட் அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்கெல்லாம் வராது. த்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்த்தோம்னா h1 h2ன்றது ஆல்ரெடி ஒரு இருக்கும். ஆக்சுவல் இது ஜாவா விர்ச்சுவல் டம் நம்ம எதனா ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அது கம்பேர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு கம்பேர் பண்ணி சேஞ்சஸ் டிடெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் என்ன பண்ணலாம் ஆக்ஷன் டு கம்ப்ளீட். வேற எதனா இன்னும் எக்ஸாக்டான ஆன்சர் எதனா ட்ரை பண்ண தப்பே கிடையாது. அந்த ஆக்சுவல் டேட்டால கிரியேட் பண்ணாலும் சரி, அப்டேட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, அது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அது காமிச்சு. கிரியேட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி. ஓகே, நீங்க ரீரெண்டர் ஆகும். அந்த டைம்ல ரீரெண்டர் ஆகும், ரீலோட்லாம் ஆகும். வேற குஷி அமித் ஏன் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நல்லா சொல்லுங்க. உங்களோட அப்ரோச் நீங்க சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்களது டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு ஆன்சர் முக்கியம் கிடையாது, நீங்க சொல்றீங்களா தான் முக்கியம். ஆன்சர் எனக்கே தெரியுங்க, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து ட்ரை பண்ண எனக்கு சொல்லுங்க. தப்பு அதெல்லாம் பேஜ்ல ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் ஆகும். அதே விர்ச்சுவல் டம்னா அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் பர்టిక్యులர் ஃபுல்லா ரீலோட் ஆகாம அது தேவையானது மட்டும் அப்படியே ஆக்சுவலி ரீலோட்னு எடுத்துக்காதீங்க, ஃபுல்லா ரீரெண்டர் ஆகாம எவ்ரி காம்போனன்ட்ஸ்னா ஒரு டாக்குமெண்ட்ல இருக்க அட்டாச்சான எல்லா காம்போனன்ட்ஸும் ரீரெண்டர் ஆகாது. பர்టిక్యులரா ஒரு காம்போனன்ட் எது சேஞ்சஸ் அடையுதோ அந்த காம்போனன்ட் மட்டும் தான் உங்களுக்கு ரீரெண்டர் ஆகும். சரி, இதுல வேற பேஜ் போனா நம்ம முன்னாடி இதெல்லாம் delete பண்ணிட்டு இது புதுசா கிரியேட் பண்ணனும். சரி,
அது ஒரு காப்பி எடுத்துக்கோன்னு சொல்லிருக்கேன். இப்போ ஒரு ஆக்சுவல் டேர்ம் இருக்குன்னா இன்னொரு அதே டூப்ளிகேட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா சேஞ்சஸே நடக்காது. சேஞ்சஸ் ஆமா ஆமா. இப்போ நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா அது புதுசா வந்து இதுவாகும். அதுக்கப்புறம் தான் அது போய் ஆக்சுவல் டேர்ம் நியூ ஆக்சுவல் டேர்ம் ரைட்டு. ஓகே, வேற என்ன ட்ரை பண்றீங்களா? எக்ஸாக்ட் ஆன்சர். எக்ஸாக்ட் ஆன்சர் இன்னும் அதில் கொஞ்சம் இருக்கு, அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ண. இன்டர்வியூல கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, அதை இங்கே ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்குவாங்க, தப்பு கிடையாது. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியலாம் கிடையாது. தப்பு பண்ணால் தப்பு தான். ஆட் ஆயிட்டு அப்புறமா அதே நியூ இதுல காமிக்குது செல்ஃபேட் டெலீட் ஆகும்போது எப்படி ப்ராசஸ் நடக்கும்? அதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் காம்போனன்ட்ஸ்ல இது ஒன்னு ஒரு பேசஸா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேசஸ்ல நம்ம இது எப்படி எப்படி நடக்குதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஆமா, இனிமே தான் அந்த கான்செப்டே வருது. நான் பிஃபோராகவே உங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்லிட்டேன், ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ஸோ அதனால அவன் கேள்வி கேட்டேன், ஆனா சொல்றது ஆன்சர் தான், ஆனா நான் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கேட்கல, அவ்வளவுதான். ஓகே ஃபைன் ஃபைன். வேற யாருன்னா? நீங்க கிளாஸே வரல, நீங்க வேணும்னா நான் வந்து அந்த பிக்சர் வைக்கிறேன், முடிஞ்சா அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இது பார்த்து யாருன்னா அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? 2 காப்பி இருக்கு சார். அப்ப நியூ விர்ச்சுவலா வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கோன்னு சொல்றேன். இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒர்க் ஆகும், கைண்ட் ஆஃப் சைக்கிள். இப்போ எப்படின்னா, சரி நான் லாஸ்டா சொல்றேன், வேற யாரா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த நியூ விர்ச்சுவல் டேர்ம் கிரியேட் ஆனதா அந்த ஆக்சுவல் டேர்ம் தான் போய் இருக்கும் அப்படிதானே சார்? இங்க நியூ ஆக்சுவல் டேர்ம் போட்டுருக்குல்ல சார், அந்த இது வந்து அந்த ஆக்சுவல் டேர்ம்ல போய் உட்காருமா இல்ல புதுசா இந்த நியூ ஆக்சுவல் டேர்ம் அப்டேட் ஆயிடுமா, திருப்பியும் போயிட்டு ஆக்சுவல்ல போய் உட்காரும். அப்ப இது அது ஒரே இது. இப்போ எப்படின்னா, ஆக்சுவல் டேர்ம் வந்து இப்போ உங்களுக்கு பழசு, ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆயிட்ட பிறகு இந்த நியூ ஆக்சுவல் டேர்ம் திருப்பியும் பழசாகும், திருப்பி அது ஒரு மாதிரி சைக்கிள் மாதிரி உங்களுக்கு ஆகும். அதாவது சேஞ்சஸ் ஆக ஆக அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆக்சுவல் டேர்ம்ல போய் அப்டேட் ஆகிட்டு திருப்பி அந்த ஆக்சுவல் டேர்ம் மேலே போகும். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ H3 இங்க ஆட் ஆயிருக்கா, இப்போ இந்த நியூ ஆக்சுவல் டேர்ம் H3 ஓட இங்க வந்துச்சுன்னா இங்க H3 இருக்கும். இப்போ இது உள்ள வந்து இப்போ திருப்பி H3 வந்து காணாம போயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி என்ன ஆகும்னா இந்த நியூ ஆக்சுவல் டேர்ம் இங்க வந்து திருப்பி இந்த H2 தான் இருக்கும், H3 இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைக்கிள் மாதிரி வரும். வேற 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 ஆமா, 2 காப்பி இதுலயே ஆமா இதுல போறேன். இதுல அது வந்து நமக்கு டோட்டலா நான் காத்துட்டா சொன்னேன். அதே வேற ஆக்சுவலி ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா செம்ம காம்ப்ளிகேஷன், நிறைய உள்ள இறங்க வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதாவது இந்த அசைன்மெண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேட்டர் வச்சு நீங்க கம்பேர் பண்ணும்போது அதோட எக்ஸ்பெக்டட் ஆன்சர் நீங்க நினைக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்டா வரும். இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நிறைய இருக்குல்ல, வெறும் நம்பரா ஸ்ட்ரிங்கை நீங்க ப்ளஸ் பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி வரும், ஈக்குவல் பண்ணா அது வேற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படி பாக்குறப்ப அதோட பிஹேவியர்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுன்றது ப்ராப்பரா பண்றது டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஷாலோ காப்பியும் சரி டீப் காப்பியும் சரி ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது இன்டெப்தா உங்களுக்கு லேர்னிங் இருக்கணும்னா நீங்க நிறைய உள்ள வந்து யூஸ் பண்ணதான் தெரியும். டீப் காப்பி மோஸ்ட்லி வந்து ஜேசான் டு ஸ்ட்ரிங்கிஃபை, ஜேசான் டு பாஸ், இதுதான் டீப் வரும். ஷாலோ நார்மலா நீங்க பண்றது அவ்வளவுதான். ஷாலோ ரிட்டபிள் இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் யூஸ் பண்ணி பண்றது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சு பண்றது தான் ஷாலோ காப்பி.
வெப்சைட்ல இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் அந்த டாக்குமெண்டேஷன் இதுல பார்க்கும்போதா ப்ரௌசர் டாக்பா. சரி ஓகே, நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? யாரும் பண்ணல, அவ்வளவுதான். சரி ஓகே, இப்போ என்னன்னா நார்மலா வந்து ஆக்சுவல் டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் HTML டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ அது ஸ்டார்டிங்ல எந்த ஒரு இதுவும் இருக்கு, வெறும் எனக்கு என்ன இருக்கு H1 H2 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது கூட அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி வச்சுக்கோன்னா 2 காப்பி எப்பயுமே எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? எடுத்து வச்சுட்டு நியூ விர்ச்சுவல் டாம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரன் ஆயிட்டு இருக்கும். ரன் மீன்ஸ் லைக் இந்த ஆக்சுவல் டாம் ரன் ஆகாது, இதுதான் ரன் ஆயிட்டு இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நியூ விர்ச்சுவல் டாம் ரன் ஆயிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சேஞ்சஸ் உள்ள புதுசா ஒரு H3 நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்ட் அந்த பழசு இருக்குல்ல அதுல வந்து அது கம்பேர் அடிச்சிடும். கம்பேர் அடிச்சுட்டு எந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு, எந்த டிவ் உள்ள எந்த காம்போனன்ட் அப்படின்றது எக்ஸாக்டா அதுக்கு தெரியும். ஏன்னா டைப் அண்ட் சில்ட்ரன்ஸை வச்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிடும். அது கம்பேரிசன் பண்றது தான் டிஃப்ரெண்ட் அல்காரிதம் பேஸ்ல அது கம்பேர் பண்ணிடும். ஓகேங்களா? அப்படி கம்பேர் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ்ன்றத ஆக்சுவல் டாக்குமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுலயும் இதுலயும் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்டேட்டை மட்டும் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணது தான் நியூ ஆக்சுவல் டாக்குமெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டக்கு 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 டக்குன்னு நடக்கும். இது உங்களால நோட்டீஸ்பிள் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் எலமெண்ட்ஸ் நான் ஸ்டடி காமிச்சிருக்கேன். கொஞ்சம் ஓரளவு உங்களால சேஞ்சஸ் லைட்டாக பார்க்க முடியும், ஒரு செகண்ட்ல அது இதாகும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் லைட் வெயிட் ஆப்ஜெக்ட்ன்றதுனால அது கம்பேரிசன் பண்ணுறதுக்கும் செம்ம டைம் எடுக்காது, அதுவும் இல்லாமல் அதை அப்டேட் பண்ணுறதுக்கும் டைமே எடுக்காது. மில்லி செகண்ட்ஸ்ல தான் அந்த விஷயத்த நடத்துமே தவிர்த்து செகண்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு போகாது. இதே அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்கு, அது உள்ள டீப் நெஸ்டடா இருக்கு அப்படின்னா அதுக்கு சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் லைட் வெயிட்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுமா? எக்ஸ்பிளைன் பண்றப்ப இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்காது, அதுதான் மேட்ரு. நீங்க இப்போ ஒரு டெவலப்பர், இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் கிட்ட போய் நீங்க இந்த விஷயத்தை பத்தி கேட்டீங்கனாலுமே சும்மா இதுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும், இது அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர்த்து இந்த அளவுக்கு இன்டெப்தா அந்த ஒரு எக்ஸ்போசர் வந்து அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது அந்த அளவுக்கு அவன் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டான், நீட் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து பிகைண்ட் த ஒர்க், அதாவது உங்க கண் பட நீங்க பாக்குற விஷயம் கிடையாது, பேக்ல இது ஒர்க் ஆகுற விஷயம். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஓகே இதுதான் பட் டீட்டெயிலா சொல்ல தெரியாது. பட் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு விஷயமும் இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்ற ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில இடத்துல எல்லாம் நீங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இது தெரிஞ்சதுனால அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்தக்காக தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸ்டாப் அப்படியா? இப்போ ஓகே, இன் பிட்வீன்ல கால் வந்ததுனால நான் கட்டாச்சு, நெட் போய்டும். வந்துல ரெட் கலர் இப்போதான் வந்தது, பட் ரெட் கலர் வரலாம் சம்டைம்ஸ் ஷோ ஆகும். ஓகே, ஸோ வந்து வேற என்ன இருக்கு இப்போதைக்கு இது பார்த்தோமா, அந்த லைஃப் சைக்கிள் காம்போனன்ட்ஸ் தான் கான்செப்ட். இன்னைக்கு அதை மட்டும் பார்த்துடலாமா? டைம் வேணா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஓகேவா? ஸோ வந்து இது எப்படி அப்படின்னா ஒரு காம்பனண்டோட லைஃப் சைக்கிள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி அப்படின்னா அந்த காம்பனண்ட் வந்து ஒரு லைஃப் டைம் இருக்கும் ஒரு காம்பனண்ட்டுக்கு. ஓகேங்களா? இது இன்னும் நான் எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அது நாளைக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை ஓரளவு என்னால் இப்போ காமிக்க முடியும். ஸோ அது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ இதில் என்ன இருக்குன்னா இது வந்து பேசஸ் மேலே வந்து ஒரு 4 இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் ஒன்று இருக்கு, இதுவும் இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்கு, அது இங்கே ஆட் ஆகல. லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள்லாம் கிடையாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணோம். ஒரு வருஷம் முன்னாடி எரர் ஹேண்ட்லிங் பேஸ்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே பேசஸ்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் காம்பனன்ட்ஸோட பேசஸ்னா ஐடியா இருக்குல்ல, ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜஸ். இப்போ இனிஷியலைசேஷன்ன்றது ஒரு ஸ்டேஜ் ஆர் பேஸ், அதே மாதிரி மவுண்டிங்ன்றது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பேஸ், அப்டேட்டிங்ன்றது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பேஸ், அதே மாதிரி அன்மவுண்டிங்ன்றது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பேஸ். இனிஷியலைசேஷன்னா செட்டப், அதான் நான் வச்சுக்கோங்க. இனிஷியலைசேஷன்னா செட்டப், மவுண்டிங் அப்படின்னா கிரியேட் ஆகுறது, அப்டேட்டிங்னா அப்டேட், உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும், அன்மவுண்டிங்னா டெலீட். ஓகேங்களா? ஸோ ஒன்றுத்துக்கும் அதோட உங்களுக்கு மவுண்டிங் அன்மவுண்டிங்னா அதுக்கு ஒரு இன்டைரக்டான மீனிங் வந்து அதுதான். ஆனால் நம்ம வொக்காபுலரி வைஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இது டெக்னிக்கல் வைஸ்ல வரும் உங்களுக்கு வேர்ட்ஸ். ஓகேவா? இதே நம்ம ஜென்ரலாக நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல வந்துன்னா இது கிரியேட் ஆகுறது, இது டிலீட் ஆகுறதுன்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மவுண்டிங்னா என்னன்னா கிரியேட் ஆகுறது, அப்டேட்டிங்னா அன்மவுண்டிங்னா டெலீட் ஆர் ரிமூவ், அந்த மாதிரி அதுக்கு வேற டேர்ம்ஸ் இருக்கும். இனிஷியலைசேஷன்னா இனிஷியல், அதாவது செட்டப் ஆகுது. செட்டப்னா ரெடி, ஆமா, எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கிரியேட் ஆகிறதுக்கோ அப்டேட் ஆகிறதுக்கோ இல்லை டெலீட் ஆகிறதுக்கோ முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும், அதுதான் இனிஷியலைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இனிஷியலைசேஷனுக்கு இந்த ஒரு மெத்தட்னு கீழே இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ எதுவுமே கிடையாது, வெறும் இனிஷியலைசேஷன் தான். இப்போ இதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங்னு ஒன்று இருக்கு, பேஸ். நீங்க அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டா போதும், பட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எரர் ஹேண்ட்லிங் பேஸ்ல வந்து நீங்க ஒரு காம்பனன்ட்குள்ள வர எரரை உங்களால கேட்ச் பண்ணிக்க முடியும். காம்பனன்ட்குள்ள வர எரர், அது சின்டாக்ஸ் எரராகவும் இருக்கலாம், எனி எரர், ஆர் ஒரு பேக்ல இருந்து ஒரு டேட்டா வருதுல்ல ஃபெட்ச்ல, அதுல வர எரரா இருக்கலாம், என்ன ஒரு எரரா இருந்தாலும் சரி. உங்க காம்பனன்ட் என்னைக்குன்னா எரர் அக்ரோஸ் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எரரை கேட்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து எரர் ஹேண்ட்லிங். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன்ல இருந்து வந்துடலாம். இந்த இனிஷியலைசேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிள்ல ஒரு அசைன் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஒரு வேரியபிள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஒரு டேட்டா டைப்பை நம்ம அசைன் பண்ணுவோம், அரே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஆப்ஜெக்ட், இல்ல ஸ்ட்ரிங், இல்ல நல், அன்டிஃபைன், எனி டேட்டா டைப்ஸ். அதை நம்ம அசைன் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் இனிஷியலைசேஷன். அதுக்கப்புறமா நம்ம ரீஅசைன் பண்ணி ஒரு டேட்டாவை அதுல பண்ணுவோம். அதாவது இப்போ ஃபெட்ச் பண்ணோடனே ஒரு பேக்எண்ட்ல இருந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வருதுன்னா நான் அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு கீழே வரப்போ அந்த டேட்டான்றது எனக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். ஆனா இனிஷியலைசேஷன்னா எனக்கு வந்து என்ன இருக்கும், அரேவா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அதாவது ஒரு வேரியபிள், சம்திங் வேரியபிள், அது வேரோ லெட்டோ ஏதோ ஒன்று போட்டு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? பண்ணிட்டு அதுக்கு டேட்டா டைப் அசைன் பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே? இல்லை எதுவுமே அசைன் பண்ணலன்னா, இப்போ வேருக்கு வந்து நீங்க எதுவுமே அசைன் பண்ணாலும் பரவாயில்ல, லெட்டுக்கும் கிடையாது, பட் கான்ஸ்ட் நீங்க எதனா ஒரு டேட்டா டைப் அசைன் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒன்று அசைன் பண்றீங்களா, அந்த ஸ்டார்டிங் அசைன் பண்றது, அது செட்டப் பண்ணல, அதுதான் வந்து இனிஷியலைசேஷன். லைக் அந்த இனிஷியலைசேஷன் எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டேட் மட்டும் தான் என்னன்னு தெரியும், ப்ராப்ஸ் என்னன்றது தெரியாது. ஸோ ஸ்டேட்டுக்கு என்ன ஆகும்னா டேட்டா டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணணும் ஸ்டார்டிங் அஸ் எ பிகினர் ஸ்டேஜ்ல. என்னன்னா ஏதோ ஒரு டேட்டா டைப் டிஃபைன் பண்ணோம்னா அது உங்களுக்கு காம்பனன்ட் ரீடர் ஆச்சு அப்படின்னா அது இனிஷியல் பேஸை ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது நான் என்னன்றதை நான் சொல்றேன். அண்ட் தென் மவுண்டிங். வந்து மவுண்டிங்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசஸ் மட்டும் நான் வச்சுக்கோங்க. லைக் பர்த் பிளேஸ்ன்னு சொல்லலாம். பர்த் பிளேஸ்னா அங்கதான் உங்களுக்கு அந்த காம்பனண்ட்டே டாக்குமெண்ட், அதாவது நம்மளோட டோம்ல, ரியாக்ட் டோம்ல போயிட்டு கிரியேட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ். ஓகேங்களா? அப்பதான் வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு 2 எலமெண்ட், ஒரு H1 இல்ல டிவ்வோ, எனிதிங். இப்போ இந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுல ஒரு H1 இருக்கு அப்படின்னா இந்த H1 வந்து ஒரு தடவை இப்போ கிரியேட் ஆகும் பாத்தீங்களா, அந்த கிரியேட் ஆகிற ஒரு பேஸ் தான் என்ன அப்படின்னா இந்த மவுண்டிங் பேஸ்.
அப்டேட்டிங்னா என்ன அப்படின்னா இது வந்து கிரியேட்லாம் ஆயிடும், ஒரு சேஞ்சஸ் நடக்குது அதுல. ஓகேங்களா, ஒரு சேஞ்சஸ் நடந்து அந்த சேஞ்சஸ் அது அப்டேட் ஆகுது அப்படின்னா அதுதான் அப்டேட்டிங் பேஸ். ஓகேங்களா, அதே தான் சேம். இப்போ என்னன்னா நான் வந்து இந்த காம்பனண்ட்டை டெலீட், இப்போ நான் ஒரு ஆக்ஷன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, டெலீட், நான் இங்க ஒரு டெலீட்னு ஒரு பட்டன் வச்சிருக்கேன், கிளிக் பண்ண உடனே இந்த காம்பனண்ட் அதாவது இந்த எலமெண்ட் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் டெலிட்டிங், அதாவது அன்மவுண்டிங் பேஸ். ஓகேங்களா, இந்த பேசஸ்க்குலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரியாக்ட் வந்து ஒரு லைக் வந்து ஒரு ஸ்டேஜா வந்து பிரிச்சு வச்சுட்டான். ஓகே, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜஸா நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜஸ்ல நான் வந்து உனக்கு நான் ஃப்ரீயா என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை நான் கொடுக்குறேன். அப்போ நான் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு ரெகுலரா பண்ணிட்டே தான் இருக்கும். என் காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு லைஃப் டைம் இருக்கு, அது வந்து அது வந்து கிரியேட் ஆகிறதும் சரி, அப்டேட் ஆகிறதும் சரி, டெலீட் ஆகிறதும் சரி, இது நடந்துட்டே தான் இருக்கும். இந்த ஸ்டேஜஸ்ல நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். உனக்கு எப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் உனக்கு யூஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வருதோ நீ அப்போ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, மெயினா நம்ம இதில் யூஸ் பண்ண போற மெயின் பேசஸ் அப்படின்னா மவுண்டிங் பேஸு, அதுக்கப்புறம் அன்மவுண்டிங் வந்து ரேராக கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அப்டேட்டிங் மெயினாக மவுண்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மவுண்டிங் எதுக்குன்ற நான் சொல்கிறேன், நான் அந்த மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதுக்குன்ற மெயினாக சொல்கிறேன். அப்டேட்டிங்ன்றது சம்வேர் நம்ம காஸ்ட்லியஸ்ட், அதாவது எக்ஸாக்ட் என்ன சொல்கிறது, ஒரு காம்படிஷன் பண்ணுறது இல்லை வந்து ஒரு கேல்குலேஷன் பண்ணுறது, எக்ஸாக்டாக அந்த அவுட்புட் டக்குன்னு உங்களுக்கு வர்றது அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த அப்டேட்டிங்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். அன்மவுண்டிங்ன்றது என்ன அப்படின்னா க்ளீன் அப் ஃபங்க்ஷன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதில் இருக்க மெத்தட்ஸ் பார்க்குறப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் மெயினாக பார்க்குறது என்னன்னா மவுண்டிங் பேஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு 80% யூஸ் பண்ணுறது உங்களுக்கு என்னன்னா அப்படின்னா 70% சொல்லலாம். அது ஒருத்தர் பிகினராக பார்த்தீங்கன்னா 90% யூஸ் பண்ணுவீங்க. இதே இன்டர்மீடியட் லெவலில் பார்த்தீங்கன்னா 80, 70, இதே அட்வான்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 60. அது உங்களுக்கு வேரி ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேற யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, இதுக்கு பதிலாக வேற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸாக போக போக உங்களுக்கு அந்த ஒரு இது வந்துடும். ஓகேவா, ஸோ வந்து மவுண்டிங்ன்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மவுண்டிங் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது அந்த அளவுக்கு சில பேருக்கு புரியல அப்படின்னா இதை மட்டும் தரவா இருக்கணும்ன்ற இதில் நீங்கள் மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ வந்து மவுண்டிங்ன்றது சொல்லிட்டேன், என்னன்றது அப்டேட்டிங்ன்றதும் சொல்லிட்டேன், அன்மவுண்டிங்ன்றது சொல்லிட்டேன். இதெல்லாமே பேசஸ். இப்போ நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் காம்பனன்ட்ஸ்ல என்ன பேசஸ்லாம் இருக்குன்னா உங்களால் சொல்ல முடியும்ல. ஆமா, இன்ஸ்டாலேஷன் வராது, இனிஷியலைசேஷன். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். அன்மவுண்டிங் அண்ட் எரர் ஹேண்ட்லிங்ன்ற ஒரு பேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க, பட் அது நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட நீங்க இன்டர்வியூல இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பேசஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எப்பப்ப நடக்கும்ன்றது வந்து அப்படின்னா இந்த எலமெண்ட் தான். இந்த எலமெண்ட் போய் ஆட் ஆகுதுன்னா மவுண்டிங் பேஸ் வந்து அப்போ நடக்கும். ஓகேங்களா, இதே வந்து அப்டேட் ஆகுதுன்னா அப்டேட்டிங் பேஸ் நடக்கும், டெலிட் ஆகுறப்போ அந்த டெலிட்டிங் பேஸ் நடக்கும். ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த பேசஸ்லாம் நடக்கிறப்போ எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்றான் இவன். அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸ்டார்டிங் என்ன பண்ணிருந்தான், இனிஷியலைசேஷன்லேயே என்ன பண்ணியிருந்தான், அவன் வந்து மெத்தட்ஸை கொடுத்துருந்தான் இந்த செட்டப், ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா அது போக 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 அதை வந்து யூஸ் பண்ணுறதுல ரிமூவ் பண்ணிட்டான் ரியாக்ட். அது இப்போதைக்கு எதுவுமே யூஸ் கேஸ் இல்லை. இப்போ நம்ம அப்போ இதில் எதுவுமே இல்லையா மெத்தட்ஸ். ஸோ அப்போ மவுண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்கு, காம்போனன்ட் வில் மவுண்ட், அப்புறம் அப்படி இது என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்னா அந்த ரெண்டர் மட்டும்தான். உங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டராவே ரெண்டர் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மண்டே குழப்பிடுவான். ஸோ ஆனால் ப்ராப்ஸை நீங்க பார்க்காதீங்க, ப்ராப்ஸ் எல்லாம் வந்து விட்டுருங்க, ஸ்டேட் மட்டும் பாருங்க. ஓகேவா, ப்ராப்ஸ்னா இப்போ நீங்க இன்னும் ப்ராப்ஸ் நான் எடுக்கல. ப்ராப்ஸ் ஸ்டேட் தான் ஒரு டேட்டா, ப்ராப்ஸா நம்ம வந்துட்டோம், அது மேட்ரு ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா, ஆனா ப்ராப்ஸுக்கு வந்து ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு அந்த டேட்டா, அந்த ஸ்டேட் பாஸ் ஆயிருக்கும்ல, அந்த பாஸ் ஆன ஒரு ஸ்டேட் தான் ப்ராப்ஸ். ஓகேங்களா, அது நம்ம பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா காம்போனன்ட் வில் மவுண்ட், ரெண்டர், காம்போனன்ட் லீட் மவுண்ட் அப்படின்னு.
இதுல என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகபட்சமா அப்படின்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட் தான். வில் மவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு நான் சொல்றேன். இந்த காம்போனன்ட் வில் மவுண்ட் எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னா இந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதாவது இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த H1 இருக்குல்ல, இந்த H1 எப்போ போயிட்டு என்னோட டாக்குமெண்ட், இதான டாக்குமெண்ட், இப்போ இது எப்போ போய் கிரியேட் ஆகுமோ அதுக்கு முன்னாடி இது ட்ரிகர் ஆகும். அதாவது கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வில் மவுண்ட் என்பது ட்ரிகர் ஆகும். அது கிரியேட் ஆகிட்டு எனக்கு ரெண்டர் நடக்கும். அண்ட் தென் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் நடக்கும். புரியுதா? இப்போ எப்படி சொல்றேன்னா ஒரு H1 எலமெண்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லாருமே. ஓகேவா? அந்த எலமெண்ட் வந்து எனக்கு டாக்குமெண்ட்ல ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ரெண்டர்னா நாம வச்சுக்கோங்க. பிஃபோர் ரெண்டர்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா காம்போனன்ட் வில் மவுண்ட்ன்றது ட்ரிகர் ஆகும். ஆஃப்டர் ரெண்டருக்கு அப்புறம் எனக்கு என்ன ட்ரிகர் ஆகும் அப்படின்னா இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். ஒரு விஷயம் அந்த எலமெண்ட் எப்போ ஆட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். சோ இப்போ காம்போனன்ட் வில் மவுண்ட்ன்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன கால்குலேஷன் லாஜிக்கனா போட்டுக்கலாம். இது இன்னும் இது கிடையாது. இப்போ இதுலயே வந்து காம்போனன்ட் வில் மவுண்ட் நம்மளால யூஸ் பண்றோமா இருக்கா அப்படின்னு என்ன கிடையாது. அது ஒரு மெத்தட்னு வச்சிருக்கான். பட் நம்ம யூஸ் பண்றது ஊப்ஸ் வழியா பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா? இந்த டிட்ன்னு சொல்லி இருக்குல்ல, இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு. ஸோ காம்போனன்ட் வில் மவுண்ட்ன்றது நம்ம யூஸ் கேஸ் பண்ண மாட்டோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, இதுக்கு முன்னாடியே ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்றது ரெண்டர் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட். இப்போ நான் क्वेश्चन கேட்குறேன், இந்த விஷயத்தை நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ HTML சொல்லுங்க, வேற கன்ஃபியூஷனா? இப்போ HTML CSSல நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு பேக்எண்ட்ல இருந்து நீங்க ஃபெட்ச் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஃபெட்ச் ஒரு டேட்டாவை வந்து பேக்எண்ட்ல இருந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஃபெட்ச் பண்ணி ஒரு மேப் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ஸ் பேஜ் மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க கார்டு மாதிரி ஷோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது எப்படி நீங்க அது ஃபெட்ச் பண்ணி எப்படி நீங்க அதை ஷோ பண்ணுவீங்க? எப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அதை ட்ரிகர் என்னன்னா நான் பண்ணணும் தானே. அதை எப்படி ட்ரிகர் பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவீங்க? JSல கீழேயே வந்து அந்த இதை கால் பண்ணியிருக்கோம். இங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் அந்த மாதிரி கால் பண்றதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா கால்னா நார்மலா மேல நீங்க கால் பண்ணீங்கன்னா கால் இப்போ எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். எஸ், எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு காம்போனன்ட் தான் இருக்கேன், ஆப்ன்ற காம்போனன்ட் உள்ள இருக்கேன் நான். இப்போ வந்து நான் மேல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் வந்து இப்படி தானே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா JSல கால் பண்ணியிருப்பீங்க. கால் பண்ண உடனே எனக்கு ஃபெட்ச் நடக்கும். மேலே எனக்கு என்ன ஒரு வேரியபிள் குளோபலாக ஒரு வேரியபிள் வச்சுட்டு அந்த வேரியபிள் நீங்க HTML யூஸ் பண்ணி அதை மேப்பிங் பண்றது அந்த திங்ஸ்லாம் பண்ணுவீங்க நார்மலா. இந்த மாதிரி நடந்திருக்கா? இப்போ இது நார்மல் தானே. இப்படிதான் நம்ம ஒரு விஷயத்த இப்போ இப்படிதான் டேட்டா ஃபெட்சிங்கும் பண்ணுவோம். இப்போ இந்த அலோன்றதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள ஒரு ஃபெட்ச் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபெட்ச்னா என்னாச்சு படிக்கும்போது சொல்லுங்க. வாட்டப்பன் சரி, ஓகே தான், நான் எடுக்கலாம்ல. ஸோ என்னன்னா இப்போ இந்த அலோன்றது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம. ஓகேங்களா? இது உள்ளதான் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபெட்சுக்கான ஒரு ப்ராமிஸ் ஆர் எனிதிங் நீங்க பேக்எண்ட்ல இருந்து இந்த ப்ராமிஸ் வருமா உங்களுக்கு?
அதை நீங்கள் அந்த ட்ரை ஆக்ஷன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியும் நீங்கள் அதை கெட் பண்ணுவீங்க. இது என்ன பண்ணுவீங்க, அது மேலே ஒரு வேரியபிள் இங்கே ஒரு வேரன் போட்டு இங்கே சம் நேம் கொடுத்துட்டு லைக் இப்போ இது உள்ள அந்த டேட்டான்றது கிடைக்குமா, கிடைச்ச டேட்டாவை இங்கே இது அசைன் பண்ணிட்டு இந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா HTML யூஸ் பண்ணி மேப்பிங் பண்ணி அந்த டேட்டாவை லிஸ்ட் வைஸில் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ இல்லை கால் வைஸில் கால் பண்ண அது கால் ஆகிருக்கும். பட் இது வந்து நம்ம HTML CSSல பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்த ரியாக்ட்ல பண்ணக்கூடாது. நான் ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ரியாக்ட்ல ரெண்டு விஷயம் நடக்கும். ஓகேங்களா, ரெண்டு விஷயம் நடக்கும். அப்படின்னா இந்த காம்போனன்ட் எனக்கு ஸ்டேட் அப்படின்னு நான் ஒன்று யூஸ் பண்ணுறப்போ எப்போல்லாம் சேஞ்சஸ் நடக்குதோ இது எல்லாமே ரீஎக்ஸிக்யூட் நடக்கும். ஸோ அப்போ ஒரு காம்போனன்ட், இது சின்ன காம்போனன்ட், இதில் நீங்கள் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது. பட் ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல வந்து இங்கே லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து 10 தான் இருக்கு. அங்கே வந்து எவ்வளவோ இருக்கலாம், ஸ்பிட்டப் ஆகிருக்கும் அது மோஸ்ட்லி. பட் அப்படி இருக்கிறப்போ ஒரு தடவையும் ரீரெண்டர் ஸ்டேட் எதனா சேஞ்சஸ் நடக்கும். அப்போ ரீரெண்டர் நடக்குது அப்படின்னா எனக்கு இது ரீஎக்ஸிக்யூட் நடக்கும். ரீரெண்டர்னா என்ன, என்னோட காம்போனன்ட் ரீஎக்ஸிக்யூட் நடக்கும். ஒரு லைனும் எனக்கு 1 by 1 ரீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அவுட்புட் கொடுக்கும். ரீரெண்டர்னா அதுதான். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் ஸ்டேட்ல ஒரு டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு வேலை நான் வந்து இங்க ஃபெட்ச் ஃபங்க்ஷன் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு காம்போனன்ட் ஒரு தடவை ரீரெண்டர் ஆகிறப்பயுமே அவேட் ஆகி பேக்எண்ட்ல இருந்து ரெக்வஸ்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ரொம்ப அது ஒரு முடிஞ்சிடும் அதுக்கு. ஆக்சுவலி இப்போ நான் அந்த மாதிரி பண்றேன், நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பேக்எண்ட் வந்து அடிச்சுட்டே இருக்கு டேட்டா. சர்வர் ஓரளவு தாங்கும், நான் 2 பேர் யூஸ் பண்றோம் அப்படின்னா தாங்கும். இங்க இருக்க 17 பேருமே அட் அ டைம்ல வந்து அது நான் ரீரெண்டர் அடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா பேக்எண்ட் தாங்கவே தாங்காது, செத்துரும். அது லைக் க்ளோஸ்ட் ஆயிடும், சர்வரே க்ளோஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சர்வருக்கு லோடு வந்து நம்ம எவ்வளவு கம்மியா நம்ம ரெடியூஸ் பண்றோமோ அதுதான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கிட்ட இருக்க இதுவே. ஸோ வந்து காம்போனன்ட்னு பாக்குறப்போ அந்த காம்போனன்ட்ல எதனா ஒரு டைனமிக்கான டேட்டா நீங்க பேக்எண்ட்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னாச்சு குடிச்சுக்க, தண்ணி குடிச்சுக்கோங்க. மெயின் கான்செப்ட் ஆக்சுவலி இது நீங்க விட்டுட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கு, சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ வந்து அந்த டைனமிக்கா நீங்க டேட்டா கெட் பண்றீங்கல்ல பேக்எண்ட்ல இருந்து, அப்படி டேட்டா நீங்க கெட் பண்றப்போ இந்த மாதிரி ரீரெண்டர்ஸ்ன்றது அதிகமாக ஆகக்கூடாது. ஸோ நீங்க இங்கெல்லாம் கால் பண்ற வேலையை வச்சுக்கவே கூடாது. காலிங் ஒன்று ஏதோ ஒரு கிளிக்கபிள்ல வருது அப்படின்னா ஓகே, பட் நம்ம ஒரு காம்பவுண்ட்குள்ள போனோன்னே கிளிக் பண்ணோன்னே டேட்டா கெட் பண்றதுன்றது ஒரு பாஸ், அது ஒரு வே கிடையாது. அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் கரெக்டா. ஸோ அப்போ என்ன தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டேட்டா சர்ச்சிங் நடக்கணும். பட் எனக்கு ஒரு காம்பவுண்ட்குள்ள வரப்போ ஒன்ஸ் தான் நடக்கணும், அகைன் நடக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் இக்னோர்ன்றதை நான் யூஸ் பண்ணலாம். காம்பவுண்ட் இக்னோர்ன்ற மெத்தட் நான் சொன்னேன்ல. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆப்ன்ற ஃபங்க்ஷன், இது பேரண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஆனா இதே மாதிரி ஏதோ ஒரு சைல்டு ஒரு H1 ஓகேங்களா, ஒரு காம்பனன்ட் அப்படின்னா அது ஆட் ஆகுறப்போ அதுல ஒரு டேட்டா ஃபெட்ச் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஆட் ஆன உடனே லைக் இந்த காம்பனன்ட்டுக்கு இப்போ நான் இதை எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இப்போ நான் ஓம்ன்ற ஒரு காம்பனண்ட்ல இருக்கேன்னா, ஸோ இந்த ஓம்ல இருந்து நான் மை பேட்சஸ்க்குன்னு போனேன் அப்படின்னா நெட்வொர்க்லாம் லிசன் பண்ணுங்க. இப்போ நான் மை பேட்சஸ்ன்ற காம்பனண்ட் தான் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ நான் மை பேட்சஸ்க்கு போனேன்னா எனக்கு ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் அடிச்சிருக்கு. ஓகேங்களா, ஏபிஐ ரெக்வெஸ்ட் அடிச்சு எனக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு இந்த காம்பனண்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா இது நடக்குது, நான் எந்த ஒரு ட்ரிகருமே பண்ணல. ஸோ இது எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் இருக்க மெத்தட்ஸ். அந்த மெத்தட் தான் காம்பனன்ட் டிக்மவுண்ட். காலே பண்ண முடியும், பண்ண தேவையில்லை. அதுதான் என்ன சொல்றேன்னா இது ஒரு பேசஸா இருக்கு. இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும், அந்த ரியாக்ட் பண்ணும் அந்த வேலையை. ஸோ அது பண்ணும்போது நான் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ரியாக்ட் சொல்றான்
இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த டைம்ல நீ வந்து வேற ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றேன். என்ன ஒரு கால்குலேஷன் உன் ப்ராஜெக்ட் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பட் ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது என்னன்னா டேட்டா ஃபெச்சிங்க்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் காம்போனன்ட் டிட் மவுண்ட். ஓகேங்களா? இது அதை நான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். ஓகேவா? அதுதான் வந்து அந்த இது. இப்போ வந்து இங்க ஒரு காம்போனன்ட் இருக்கு ஆக்சுவலி பாருங்க. ஸோ இந்த இது இருக்கா அப்சல்யூட், இது வந்து இந்த எலமெண்டா. இப்போ இதே நான் வந்து ஓம் கிளிக் பண்றேன் அப்படின்னா பழைய காம்போனன்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆர் டெலீட் ஆகும். டெலீட் ஆயிட்டு எனக்கு இங்க நியூ காம்போனன்ட் வந்திருக்கும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இதே நான் இங்க கிளிக் பண்றேன், எனக்கு வேற காம்போனன்ட் வந்திருக்கா. ஸோ அப்படி வரப்போ அது ஒரு தடவையும் டாக்குமெண்ட்ல போயிட்டு ஆட் ஆகுறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆயிட்டு இந்த ரெண்டர் நடக்கும். இந்த யூஐ எனக்கு யூஐல ஷோ ஆகும். இந்த இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு யூஐல ஷோ ஆகும். ஷோ ஆயிட்ட பிறகு உடனே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நெட்வொர்க்ல எனக்கு ஏபிஐ ரெக்வெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த மெத்தட் இருக்குது, அதுதான் இந்த காம்போனன்ட், அதுதான் இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ இப்போ எனக்கு வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நான் காம்போனன்ட்குள்ள என்ட்ரான உடனே எனக்கு டேட்டா ஃபெட்ச் நடந்து அந்த டேட்டா எனக்கு பேக்ல இருந்து கிடைச்சு அந்த டேட்டா நான் யூஐல ஷோ பண்ணணும்ல. எனக்கு எந்த ஒரு வேயுமே கிடையாது. இது ஒரே வே தான் எனக்கு அதை பண்றதுக்கு. ஓகேவா? ஒரு ஈவென்ட்டை நம்ம கிளிக் பண்றோம். ஒரு காம்போனன்ட் வருது, பழைய காம்போனன்ட் டெலீட் ஆகுது. பட் ஆனால் ஃபெட்ச் பண்ற கான்செப்ட்ல அந்த ஃபெட்சோட டேட்டாஸ் மட்டும் அப்படி இருக்கு. நெட்வொர்க்கிங் அப்படி காமிக்குது. நெட்வொர்க்ல காமிக்குதுன்னா அது ஆல்ரெடி ஃபெட்ச் பண்ண பழைய டேட்டா. அது இருக்குமா? அது மட்டும் இருக்குமா? டேட்டாவே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெலீட் பண்ணும்போது கிடைச்ச டேட்டா தான் எலமெண்டா கிரியேட் ஆயிருக்கும். எலமெண்ட்ல ஷோ ஆயிட்டு இருக்குது எல்லாமே. ஸோ அது வந்து எல்லாத்தையோட தான் அது வந்து என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ணணும். திருப்பி நீ கிளிக் பண்றப்ப திருப்பி அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட்ல கிரியேட் ஆயிட்டு திருப்பி ஒன்று ஃபெட்ச் ப்ராசஸ் அந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் அந்த ப்ராசஸ் நடந்து திருப்பி டேட்டா உனக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஸோ மவுண்டிங்ன்றது எதுன்னு தெரிஞ்சிருக்கும். மவுண்டிங்ல யூஸ் பண்ற மோஸ்ட்லி மெத்தட் காம்போனன்ட் டிட் மவுண்ட். காம்போனன்ட் டிட் மவுண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டா ஃபெட்சிங். ஆட்டோமேட்டிக்கா டேட்டா ஃபெட்சிங் ஒரு காம்போனன்ட்குள்ள என்ட்ரான உடனே அந்த காம்போனன்ட்டுக்கு தேவையான டேட்டாவனா ஃபெட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஒன் திங் இதுதான். வேற என்ன அப்படின்னா அப்டேட்டிங் பேஸ் அப்படின்னா அப்டேட்டிங் பேஸ் அண்ட் மவுண்டிங் பேஸ் ஆல்சோ சிமிலர் தான், எந்த ஒரு டிஃபரெண்ட்மே கிடையாது. மவுண்டிங் பேஸ் ஒரு காம்பவுண்டுக்குள்ள என்ட்ரான ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் மவுண்டிங் ஒன்ஸ். அதாவது நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டேன்னா இது ஒரு தடவை அந்த ஃபங்க்ஷன்ல நான் அதை ஃபெட்ச் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ள தான் என்ன இருக்குன்னா அந்த ஃபெட்ச் ஃபங்க்ஷன் எழுதியிருப்பேன். ஸோ எனக்கு ஒரு தடவை ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆனா இந்த அப்டேட்டிங் பேஸ் என்ன ஆகும்னா என்னோட ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட் ஆஃப் ப்ராப்ஸ் இருக்குல்ல, அது சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அது டிபெண்டன்சின்னு சொல்லி கொடுப்பேன். டிபெண்டன்சினா அந்த ஸ்டேட்டை நான் வந்து கொடுத்துருப்பேன், அதில் ஒரு வேல்யூவாக கொடுத்துருப்பேன். எப்போ எனக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ராப்ஸ் சேஞ்சஸ் ஆகுதோ, ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்தா நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ சேஞ்ச் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அப்டேட்டிங் பேஸ் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு ட்ரிகர், அப்போனா ஒரு ஃபெட்ச் நடந்திருக்கும். ஒருவேளை நீங்க டேட்டா ஃபெட்ச் பண்ணா டேட்டா ஃபெட்ச் நடக்கும். அப்போ இன்னொரு தடவை ஸ்டேட் சேஞ்சஸ் ஆகுதுன்னா அதுல நீங்க ஏதோ ஒரு கால்குலேஷன் என்ன ஒன்று பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ திருப்பி ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா திருப்பி ஒரு ட்ரிகர். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு மவுண்டிங்ன்றது ஒரே தடவை தான், அப்டேட்டிங்ன்றது அந்த ஸ்டேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம யூஐல பார்ப்போம் மோஸ்ட்லி அது எப்படின்றத, அது பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கிறது தான் அப்டேட்டிங் பேஸ். பட் இதுவும் சேம், இதே மாதிரி தான். காம்போனன்ட் வில் மவுண்ட் மாதிரி காம்போனன்ட் வில் அப்டேட், காம்போனன்ட் டிட் அப்டேட் டிட் மவுண்ட் மாதிரி காம்போனன்ட் டிட் அப்டேட். பட் அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் உள்ள ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட்ஸ். அது என்ன அப்படின்னா ஷுட் காம்போனன்ட் அப்டேட்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஷுட் காம்போனன்ட் அப்டேட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா அது ஆப்டிமைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம ஸ்டேட் ப்ராப்ஸை வந்து நம்ம பாஸ் பண்றப்போ, அதாவது ஒரு ப்ராப்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம பல காம்போனன்ட்ஸ்க்கு, பல சைல்டு காம்போனன்ட்ஸ்க்கு நம்ம ப்ராப்ஸ் அதாவது ஸ்டேட்டை நம்ம பாஸ் பண்ணோம்.
ஓகேங்களா? அந்த பாஸ் பண்ற வே தான் ப்ராப்ஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா இப்போ ட்ரை பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ரொம்ப நீங்க வந்து இது பண்ணிக்க வேணாம், லைக் கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு வேணாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. இப்போ வந்து பேரண்ட் காம்பனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதை நான் ஷோ பண்றேன். இதை நான் இதையே வச்சு சொல்றேன். இப்போ இதுதான் வந்து எனக்கு பேரண்ட் காம்பனன்ட். ஓகேங்களா? இந்த சைடு நேபார் இதெல்லாமே எனக்கு பேரண்ட் காம்பனண்டா இருக்கு. இப்போ இது உள்ள வந்து எனக்கு இந்த ஒரு செக்ஷன், இந்த ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்குல்ல, இது எல்லாமே எனக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? தனி காம்பனன்ட்ஸ். ஸோ அப்போ என்னோட பேரண்ட் காம்பனன்ட்ல வர டேட்டாவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராப்ஸ் தான் வந்து இந்த காம்பனன்ட்டுக்கு, இந்த 16ன்ற டேட்டா என் பேரண்ட் காம்பனன்ட்டுக்கு தான் வருது, என் சைல்ட் காம்பனன்ட்க்குலாம் வரல. ஆமா ஆமா பாஸ் ஆகுது, ப்ராப்ஸா பாஸ் ஆகும். அந்த ப்ராப்ஸா பாஸ் ஆகுது தான் ஸ்டேட். எல்லாமே ஸ்டேட் தான், இங்க வேரியபிளே கிடையாது, ஸ்டேட் தான். ஸோ அந்த 16ன்றதும் ஒரு ஸ்டேட் தான், அது பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 1 பாஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகி தான் வந்து அந்த டேட்டான்றது ஷோ ஆகும். அப்படி பாஸ் பண்றோன்ற சுச்சுவேஷன் தான் பாஸ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அப்படி பாஸ் ஆயிருக்கிறப்போ என் சைல்டுல இப்போ இதுல வந்து என்னால் அந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியல, பட் அந்த சைல்டுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி சைல்டா இருக்கிறதுல எனக்கு அங்க ஏதோ நான் ஒரு விஷயம் பண்றேன். விஷயம்னா அங்க இருக்க ஸ்டேட், அதுல ஒரு ஸ்டேட்லாம் இருக்கலாம். கரெக்டா? அந்த ஸ்டேட், அந்த சைல்ட்ல ஒரு ஸ்டேட்ஸ் வேற எதனா ஸ்டேட்ஸ் இருக்கலாம், ஆனா அதோட ஸ்டேட் அது. ஸோ அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆச்சுன்னா என் பேரண்ட் ட்ரிகர் ஆகும், என்னோட பேரண்ட் காம்பனன்ட் வந்து ட்ரிகர் ஆகும். அந்த ஸ்டேட் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அந்த காம்பனன்ட் மட்டும்தான் ட்ரிகர் ஆகணும். கரெக்டா? ஆனா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பேரண்டோட காம்பனன்ட்டும் எனக்கு ட்ரிகர் ஆகும். இன்ஹெரிட்டன்ஸ் தான் வரும். அது வந்து அதுதான் ரியாக்ட்ல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது ரியாக்ட்ல இருக்க ஒரு விஷயம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா அதை நான் சரி பண்ணணும்னா அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன், வழி வைக்காமலாம் கிடையாது. அதை நீ பண்ணி ஆகணுன்றதை அவன் அதையும் சொல்லிட்டான். அவன் ஒன்னு டிஸ்கவர் இல்ல இன்வென்ஷன் பண்றான் அப்படின்னா அதோட டிஸ்அட்வான்டேஜஸும் கூட இருக்கும் தான். பட் அதுக்கு ஒரு வேயா அவன் சொல்யூஷன் வச்சிருக்கான். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷிஃப்ட் காம்பனன்ட் அப்டேட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் அட்வான்ஸ் டாபிக், ரொம்ப அட்வான்ஸ் டாபிக். ரொம்ப மீன்ஸ் இன்டர்மீடியேட் தாண்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்க as பிகினர்ன்றத இது இப்படி இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேளை இன்டர்வியூல கேட்டான் அப்படின்னா இது என்னன்றத சொல்லுங்க. ஹோம்ங்கிறது ஒரு பேஜ், ஒரு காம்போனன்ட் சொன்னீங்கல, அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனா? ஒரு காம்போனன்ட். காம்போனன்ட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஃபங்க்ஷன் காம்போனன்ட் அந்த பேஜ்க்குள்ள இருக்கு. அந்த பேஜ்க்குள்ள இல்ல வெளிய எங்க வேணா இருக்கலாம். இத சொல்றேன், இம்போர்ட் சொல்றேன். ஈஸியா இருக்கிற மாதிரி. நீங்க இத வெளிய இருந்து எடுத்துட்டீங்களா? வெளிய இருந்துனா நீங்க சொன்னீங்க வெளிய இருந்து ஒரு காம்போனன்ட் அப்படியே எடுத்துர்ப்பேன், உள்ளேயே வச்சிருப்பேன். என்னோட யூஸ் கேஸ் இல்ல, உள்ள வச்சா ஈஸி தான். நான் வந்து இத வேற எங்கனா யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணலாம்ல, அதனால நான் வெளியே வச்சிருப்பேன். வேணும்னா நான் யூஸ் பண்ணி பண்றதுனால அது பிரச்சனை இல்லை. உள்ள வச்சாலும் ஒண்ணுதான், வெளியே வச்சாலும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி. இப்ப எனக்கு அது ரீடபிலிட்டியா இருக்கணும்ல, ஒரே காம்பனன்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா எனக்கு டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் பிரிச்சு வச்சிருப்பேன். அதனால யாரும் சொல்லு வேற அப்படிதான் அந்த மாதிரி. இது ஃபெட்ச்னா அந்த ஹோமுக்கு நீங்க அந்த ஃபெட்ச் கான்செப்ட் போடுறீங்களா? ஆமா, ஹோம்ன்ற பேரண்ட் காம்பனன்ட் தான் ஃபெட்ச் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சைல்டுக்கும் நான் ஃபெட்ச் பண்ணி ஷோ பண்ணனா இந்த காம்பனன்ட்ல எனக்கு 5 ஃபெட்ச் நடக்கும். ஓகே ஓகே, அப்படி நடக்கூடாது, ஒரு ஃபெட்ச் தான் நடக்கும். ஆனா அதுல வர டேட்டான்றது எனக்கு எல்லா காம்பனன்ட்டுக்கும் போயிருக்கணும். ஸோ அதுதான் நான் என்ன பண்ணணும்னா அங்கதான் ப்ராப்ஸ், அங்கதான் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ்ல கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி முக்கியமா ஒன்னு சொன்னாரு. ஃபெட்ச் கான்செப்ட் அந்த ஹோம்ங்கற மெயின்ல மட்டும் தான் போடணும். தனித்தனியா போட்டோம்னா அத்தனை வாட்டி அந்த ஃபெட்ச் 5 ஃபெட்ச் நடக்கும். 5 ஃபெட்ச் நடந்துச்சு அப்படின்னா ஒரு இதுல ஒரு அப்டேட் ஆச்சுன்னா கூட எல்லாமே அப்டேட்டடா இருக்காது. ஸோ அது ஆக்சுவலி டோட்டலி அது ராங்கு. நம்ம குட் ப்ராக்டிஸ் அப்படின்னா நம்ம இப்படிதான் பண்ணியாகணும். அதிகபட்சமா நம்ம பேங்க்ல இருந்து வர ஏபிஐ ரெக்வெஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும். தேவை இருந்தா மட்டும்தான் யூஸ் கேஸ் ஆகணும், தேவையில்லாம அது யூஸ் கேஸ் ஆகும். ஸோ ஒரு காம்பனன்ட் நீங்க இங்க யூஐல ஒன்று ஷோ ஆகுதுன்னா மேக்ஸிமம் ஒரே ஒரு ஏபிஐ. இப்போ இந்த டேஷ்போர்டுக்கான டேட்டான்றது
பல ஏபிஐல தான் வரும். ஆனா அக்ரிகேஷன்ற ஒரு அட்வான்ஸ் மெத்தட் பேக் எண்ட்ல யூஸ் பண்ணி எல்லா இப்போ இது ஒரு கலெக்ஷன், இது ஒரு கலெக்ஷன், இது ஒரு கலெக்ஷன், இது ஒரு கலெக்ஷன், சும்மா இல்லை, எல்லாமே செப்பரேட் கலெக்ஷன்ல இருக்கும் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா அக்ரிகேஷன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அது ஸ்ட்ரெயிட்டா MongoDB ஆக்சஸ் பண்ணி எல்லா டேட்டாவையும் டம்ப் பண்ணி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்ல அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல டம்ப் பண்ணி ஒரே ஏபிஐல கொண்டு வந்துருவாங்க. புரியுதா? ஏன்னா இப்போ ஒன்றுத்துக்கும் நான் செப்பரேட்டா 4 ஏபிஐ போட்டு 4 கலெக்ஷன்ல இருந்து அந்த டேட்டாவை நான் ஃபைண்ட் பண்ணிட்டு வரதுக்கும் ஒரே ஒரு இது ஒரே ஒரு இது அப்படிங்க என்னன்னா ஒரே ஒரு அக்ரிகேட் போட்டு 4 கலெக்ஷன்லயும் வாங்குற டேட்டா வாங்கி ஒரே ஏபிஐல கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஏபிஐ ரிலீஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட்ன்றது கம்மியாகும், அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய இது இருக்கும். ஸோ அதனால தான் இங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த விஷயம் அந்த ஹோம்ல வந்து அந்த பேரண்ட் இதுல வந்து ஃபெட்ச் எழுதணும்னா அந்த சைல்டுக்கு அஃபெக்ட் ஆகணும்னா அந்த பேரண்டோட அந்த இதை வந்து சைல்டுக்கு இம்போர்ட் பண்ற மாதிரி தானே சொல்லுங்க. அந்த பேரண்டோட இதை வந்து இம்போர்ட் பண்றோம் சைல்டுக்கு. அப்போ வந்து இம்போர்ட்லாம் பண்ண மாட்டோம், பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நிறைய தடவை நடக்கிற அப்டேட்ஸ் வந்து அந்த சைல்டுமே அஃபெக்ட் ஆகும். ஆமா, சைல்டுக்குமே போய் அப்டேட்டடான டேட்டா தான் போயிட்டு தான் அது வந்து இம்போர்ட் பண்றதுக்கு பதிலா பாஸ் பண்றோம். ஆமா, அது தனித்தனியா. அதாவது நம்ம டேட்டாவை வந்து இம்போர்ட் பண்ணிக்க மாட்டோம் எப்பயுமே. ஓகேங்க, காம்போனன்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் இம்போர்ட் பண்ணிப்போம். டேட்டான்றதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அதோட சைல்டுக்குன்றதை பாஸ் பண்ணிப்போம். பாஸ் பண்றதுன்னா அதுக்கு தனியா பாராமீட்டர் வைஸ் பாஸ் பண்ணுவீங்களா? கைண்ட் ஆஃப் பாராமீட்டர் மாதிரி தான், பட் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல நீங்க நினைக்கிற பாராமீட்டர்ல சென்ட் பண்ற மாதிரி இருக்காது. கெட் பண்ணது மோஸ்ட்லி உங்களுக்கு ஆர்குமெண்ட் மாதிரி இருக்கும், பட் சென்ட் பண்றது பாராமீட்டர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம பார்ப்போம் அந்த ப்ராப்ஸ்ன்ற ஒரு இதுல தெளிவா பார்ப்போம் அதெல்லாம். ஆமா, இதுக்கா இதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் இப்போ இந்த மை பேட்சஸ் போனோம் அப்படின்னா இதுல வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோவேன். இது கிளிக் பண்ணி இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணா இது ஒரு ஃபெட்ச் நடக்கும். ஸோ அதுல நெஸ்டடா அவனுக்கு போகும். இல்ல இப்போ இது உள்ள போறேன்னா அட்டெண்டன்ஸ்க்கு எனக்கு தனி ஃபெட்ச். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு இங்க எக்ஸாம்ல தனி ஃபெட்ச், அந்த மாதிரி அதுக்குள்ள காம்பவுண்ட் எனக்கு இது நீங்க பிளான் பண்ணி தான் சொல்றீங்க. மாதிரி உள்ள நெஸ்டடா போகும்போது அப்போ நீங்க லாஸ்ட்ல இருந்து தானே அது பில்ட் பண்ணி லாஸ்டா வந்த நெஸ்டடா போகும்போது லாஸ்ட்ல இருந்து தானே ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டு வரும்போது பில்ட்னா எப்படி சொல்றீங்க? இப்போ லாஸ்ட்ல அட்டெண்டன்ஸ் இருக்கு, அட்டெண்டன்ஸ் முன்னாடி ஒன்னு இருந்தது, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் செகண்ட் தேர்ட் இருந்தோம் பில்ட் பண்ணும்போது சொல்றேன். ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா செகண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து தேர்டுக்கானது கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஏன்னா வந்து சைல்டு கிராண்ட் சைல்டு அப்படி போயிட்டே இருக்குல்ல. இது சைல்டு தான் இல்ல, இது சைல்டே கிடையாது, இதுல கனெக்ட் ஆயிருக்காது. இது எப்படி அப்படின்னா தனித்தனி காம்போனன்ட், இது செப்பரேட் காம்போனன்ட்ஸ். இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைல்டுன்றது எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த இப்போ உங்க கண்ணு முன்னாடி தனித்தனியா ஒரு காம்போனன்ட் இதெல்லாம் வந்து எதுல கனெக்ட் அதுதான் ரியாக்ட் ரவுட்டர்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுல கனெக்ட் பண்ணுவோம். அதாவது என்னன்னா லிசன் பண்ணுங்க. இப்போ வந்து சைல்டு காம்போனன்ட் எப்படி டிஃபைன் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த கார்டு இருக்கா, இந்த கார்டு ஒரு காம்போனன்ட் அப்படின்னா இந்த உள்ள ஒரு கார்டு 3 கார்டு இருக்கா, இது ஒரு காம்போனண்டா இருக்கும். அதுதான் எனக்கு சைல்டு. என்னோட பேரண்ட்குள்ள அதாவது ஒரு எலமெண்ட் ஒரு டிவ்க்குள்ள ஒரு டிவ் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுதான் சைல்டு. அவ்வளவுதான். அதுதான் அந்த டிவ்ன்றது தான் ரிட்டர்ன் என்ன பண்ணும், காம்போனன்ட் என்ன ரிட்டர்ன் பண்ண போதுன்னா ஒரு டிவ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க காம்போனன்ட் எலமெண்ட்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ இங்க இருக்க கார்டு இருக்குல்ல, ஸோ இதுவுமே எனக்கு என்ன அப்படின்னா அது ஒரு காம்போனண்டா தான் இருக்கும் நான் பண்ணியிருந்தா, இல்லை அப்படின்னா அது ஒரு எலமெண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? எலமெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு காம்போனன்ட் கிரியேட் பண்ற சிச்சுவேஷன் தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதை எலமெண்டா வச்சிருப்பேன். ஓகே, புரியுதா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் அதுல பேரண்ட் அல்ல சைல்டுன்ற மாதிரிலாம் இருக்கும்.
நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேவிகேட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இதை கிளிக் பண்ண உடனே டோட்டலா வேற காம்போனன்ட்டுக்கு நேவிகேட் பண்றேன்னா இந்த காம்போனன்ட்டுக்கும் அதுல இருக்க காம்போனன்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. டோட்டலி வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். இதுக்கு அதுக்கும் ரெண்டு கனெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மேல வந்து பேத்தே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நான் பேக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேத்தே சேஞ்ச் ஆகுது இல்ல. ஸோ அப்படி பேத் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இது வேற காம்போனன்ட், அது வேற காம்போனன்ட். பட் இப்படி நான் ஓம் போனப்போ எனக்கு ஓம்லயே வந்து எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே இருக்குன்ற பட்சத்துல அப்போ அந்த ஓம்லயே எனக்கு இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட் நான் கொடுத்தப்போ இதுதான் சைல்டு. ஒருவேளை இது உள்ள வந்து இந்த பிரசன்ட்னு வச்சிருக்கேன்ல, அதை நீங்க அது ஒரு சைல்டா மாத்திக்கலாம். இப்போ எப்படின்னா இந்த ஆமா ஆமா இப்போ எப்படின்னா இந்த ஓமுக்கு இது வந்து சைல்டுனா இந்த சைல்டு இந்த இருக்குல்ல, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது இருக்குல்ல, அதுக்கு இந்த பிரசன்ட்ன்ற அந்த 3 எலிமெண்ட் இருக்கு பாருங்க, இது ஒரு காம்பவுண்டா நான் கிரியேட் பண்ணாலுமே அது உங்களுக்கு அதோட சைல்டு. ஸோ அந்த மாதிரி அதோட சைல்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் டிபெண்டபிலிட்டி. ஆமா எல்லாத்துக்குமே சிஎஸ்எஸ் வந்து அஃபெக்ட் டோட்டலி ஆகும். அஃபெக்ட் எல்லாம் பண்றதுதான் அதுதான் யூஐ. நீங்க அதுதான் ஒன்றும் இப்போ லேர்ன் பண்ண போறீங்க. அது வந்து நீங்க அதுல ஆனா அந்த காம்பனன்ட் அப்ரோச் இது, அது நார்மலா எலிமெண்ட்ஸோட அப்ரோச் நீங்க பண்ணிருப்பீங்க HTML CSSல பாத்தீங்க. ஸோ அதுதான் இங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஆனா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இதுக்கு பேடிங் மாதிரி எல்லாம் போட்டுருக்கேன் அந்த ஹோமுக்கு அது அஃபெக்ட் ஆகும். அதை நீங்க பண்ண பிராக்டிஸ் பண்ணிக்கீங்க, வந்துடும். கன்ஃபியூசிங் ஆகும் அது. நீங்க எலிமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அது இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுல உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, HTML ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே இடத்துல போடும்போது ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள். இது எப்படி இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சரே வந்து உள்ள ஒரு விஷயத்தையும் காம்போனன்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஓகேவா? சரி அது பார்த்துக்கலாம். இது பார்ப்போம். நம்ம டிமோன் யூஸ் பண்ணா அந்த கிளாஸ் ஐடி கொடுத்து நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணி அத சிஎஸ் பண்ணலாம். காம்பனன்ட்ல எப்படி மாத்தலாம்? லைன் பை லைன் பார்ப்போம். இருக்கும் ஈஸியா. ஆனா அதை விட இது ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. அதனால பிரச்சனை உங்களுக்கு வேலை கம்மி தான். அது மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதிகமா இருக்காது. நீங்க அங்க முக்கினதை ஈஸியா பண்ணுவீங்க. ஓகே, மவுண்டிங் நீங்க அப்டேட்டிங்கா அதே தான் சொல்லியிருந்தேன். மவுண்டிங்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்க அப்டேட்டிங்லயும் பண்ண போறீங்க. பட் இங்க புதுசா ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஷுட் காம்போனன்ட் அப்டேட். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரீஃப் கொடுத்துருந்தேன். முடிஞ்சா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கட்டும், வேணும்னா ரிசர்ச் பண்ணிக்கணும். பட் இப்போ ரிசர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன விஷயம் இப்போ லேர்ன் பண்ணணுமோ அதுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ போய் ஷிஃப்ட் காம்போனன்ட் அப்டேட் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அது உங்களுக்கு மைண்ட்ல வராது. ஓகே இதுக்காக யூஸ் பண்ணா ஓவராலா உங்களுக்கு ஐடியாவே கிடைக்காம ஸ்ட்ரைட்டா போய் ஒரு இன்டர்மீடியட் லெவல் கான்செப்ட் லேர்ன் பண்றப்போ யூஸ் கேஸே இருக்கு. ஸோ அதனால அப்படி லேர்ன் பண்ண வேணும்னா என்னன்றதை நான் மேலோட்டமா போய் பாருங்க. ஓகேவா? மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. அன்மவுண்டிங்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். remove or delete அவ்வளவுதான். or distract from the DOM அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இங்க காம்போனன்ட் will unmounted இருக்கு. இங்க வேற எதுவுமே இல்ல, did இல்ல, render இல்ல, எதுவுமே இல்ல. ஏன் இல்ல? திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். delete ஆயிடுச்சுன்னா ஆட்டோ டெலீட் தான் நார்மலாவே ஆகும் சொல்லுங்க. ஆட்டோ டெலீட் இப்போ எல்லா பேஜும் எப்படி நார்மலா ஆட்டோமேட்டிக்கா ஆகும் அந்த மாதிரி தான். பட் காம்போனன்ட் will mount will unmount இருக்கு, காம்போனன்ட் did unmount ஏன் இல்ல? அதுதான் டெலீட் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணும் கரெக்ட் இல்ல டெலீட் ஆன அப்புறம் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ மறுபடியும் முதல்ல இருந்து மவுண்ட் பண்ற மாதிரி. அதுதான் என்னன்னா இப்போ டெலிட் ஆன அப்புறம் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னா நான் அதை மவுண்டிங்ல பண்றேன். ஸோ அது ஒரு சைக்கிள், அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். மவுண்டிங் அன்மவுண்டிங் ஒரு சைக்கிள். ஆமா, மவுண்டிங் அன்மவுண்டிங் இது எல்லாமே ஒரு சைக்கிள் தான். எல்லாமே ஒரு சைக்கிள். இது இப்படிதான் இங்க மவுண்டிங் அப்டேட்டிங் வந்து உங்களுக்கு மவுண்டிங் அப்டேட்டிங்ன்றது மாறி மாறி நடக்கும். மவுண்டிங்ல ஒரே தடவை தான், அந்த அப்புறம் அன்மவுண்டிங் தான். திருப்பி இனிஷியல் பேஸ்னா இனிஷியல் பேஸ், அதுக்கப்புறம் மவுண்டிங், இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி அது ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல எனக்கு காம்பவுண்ட் டிட் மவுண்ட் நீடே இல்லை, டிட் அன்மவுண்ட் இருந்தது. ஏன்னா
அதுல பண்ண எதனா ஒரு விஷயம் நான் அப்படி பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்போனன்ட் வில் மவுண்ட்ல பண்ணலாம் இல்ல டிப் மவுண்ட்ல பண்ணிக்கலாம். ஓகேவா ஃபைன். ஸோ அந்த சைக்கிள்ன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? ஸோ இது தியரிட்டிக்கலா ஓரளவு பார்த்தாச்சு. நம்ம இப்போ ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். என்ன ஸோ இப்போ நான் அது எப்படி யூஸ் கேஸ் வருதுன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் காம்பனன்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா இது தியரிட்டிக்கலா ஸ்டேட்னா என்னன்னு பார்த்தாச்சு, அப்புறம் லைஃப் சைக்கிள் ஆஃப் காம்பனன்ட்ஸ்னா என்னன்றதை பார்த்தாச்சு. பட் அது நம்ம எப்படி நம்ம காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ண போறோம் அதானே இப்போ கான்செப்ட். அதுதான் வேணுமே. நம்ம காம்பனன்ட்ல அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஸ்டேட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் காம்பனன்ட்ஸ்ல இருக்க மெத்தட்ஸ் பேஜஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பேஜஸ்ல இருக்க மெத்தட்ஸை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஏன்னா அந்த மெத்தட்ஸ் தான் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றது தான் கான்செப்ட். ஓகேவா, எப்படின்றது யூஸ் பண்ணலாமா? இப்போ இதுல எனக்கு ரெண்டு இருக்கு, ஒண்ணு இல்ல, ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. கிளாஸ் காம்பனன்ட் இருக்கு, ஃபங்க்ஷன் காம்பனன்ட் இருக்கு. கிளாஸ் காம்பனன்ட் நான் ஸ்டேட் யூஸ் பண்ணா அது ஒரு வே. ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டே கிடையாது. அதே மாதிரி கிளாஸ் காம்பனன்ட்ல நான் லைஃப் சைக்கிள் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணா அது இருக்கு, பண்ணலாம், இன்பில்ட் மெத்தட்ஸ். பட் ஃபங்க்ஷன் எனக்கு அது கிடையாது. ஸோ அப்போ நான் ஃபங்க்ஷன்ல இது ரெண்டு விஷயத்தையும், அதாவது ஸ்டேட்டை யூஸ் பண்ணனாலும் சரி, லைஃப் சைக்கிள் ஆஃப் காம்பனன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணாலும் சரி, அப்போ நான் ஹூக்ஸ்ன்ற கான்செப்டை உள்ள வரான். அப்போ அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்டேட் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் மெத்தட்ஸை யூஸ் பண்றோம், அதை இம்போர்ட் பண்ணி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் நான் ரொம்ப டீப்பா போல, பட் எப்படி அது இருக்குன்றதை நான் இங்க ஜஸ்ட் ஷோகேஸ் பண்றேன். நம்ம ஃபுல்லா வந்து ஃபங்க்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா அதுல ஒரு அப்ரோச் இருக்கும், ஃபங்க்ஷன்ல ஒரு அப்ரோச் இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷன் ஈஸியா இருக்கும். பட் கிளாஸ் நீங்க லேர்ன் ஒரு மாதிரி அது நீங்க நல்லா இதுவாயிடுச்சு, இல்லை அதுல ஒரு கன்ஃபியூசிங் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து கிளாஸ் கவனிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபங்க்ஷன் எனக்கு நல்லா கவனிச்சிட்டேன். ஓகே, ஸோ அதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. புதுசானா காம்பனன்ட் தான் கிரியேட் பண்ணணும். காம்பனன்ட் மட்டும் கிரியேட் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா கிளாஸ் ஸ்டேட் காம்பனன்ட் வச்சிருக்கேன். கிளாஸ்ன்னு மட்டும் நீங்க ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணக்கூடாது, ஸ்டேட்னு மட்டும் நீங்க ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும். ரெண்டுமே ஒரு கீவேர்ட். ஓகேங்களா, நான் என்ன பண்றேன்னா கிளாஸ் ஸ்டேட் காம்பனன்ட் தான் போட்டிருக்கேன், அது கிடையாது எங்கேயுமே கீவேர்டா. ஸோ அது ஒர்க் ஆகும். ஆனா வெறும் கிளாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா பாதி பேருக்கு ஒர்க் ஆகும், பாதி பேர் ஒர்க் ஆகாது. ஸோ அது ரீட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். இப்போ இது கிளாஸ்ல பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன்னா அதை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறேன். அதுதான், வேற எதுவும் பண்ணல, ஜஸ்ட் டீஸ்ட்ரக்சரிங் தான் நடக்குது. இன்னொன்று என்னன்னா இந்த H1 div span இதுக்கெல்லாம் ஒரு பிஹேவியர் இருக்கு. கரெக்டா, நீங்க ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எந்த பிஹேவியரும் ஒர்க் ஆகாது, ஸ்டாப் ஆகிடும், எல்லாமே வந்து இதாகிடும், போயிடும். ஏன் அப்படி போயிடும்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓவர் ரைட் பண்ணும். ஓகேவா, ஸோ HTML-ஓட பிஹேவியர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு நீங்க என்ன கொடுக்கணும், CSS பண்ணி தான் ஃப்ரேம் ஒர்க், அந்த ஃப்ரேம் ஒர்க்னா அதுல இருக்க ஸ்டைல்ஸ் கொடுத்து தான். ஓகேவா, மெயினா நான் டைமிங்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், டைமிங்ல அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ மற்ற எனி அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஒரு ரியாக்ட்ல நம்ம பூட்ஸ்ட்ராப் UI பண்ணலாம்.
ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்னு ஒன்று இருக்கு. நம்ம நார்மலா அது பூட்ஸ்ட்ராப் சின்சார்ட் அது யூஸ் பண்ண முடியாது. அதுதான் அந்த பூட்ஸ்ட்ராப். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்னா ஒரு ஃப்ரேம், அதாவது பூட்ஸ்ட்ராப்ன்றது காமன், இதுக்கு ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்னு சொல்லி சம்திங் இருக்கும், அதை யூஸ் பண்ணினா கரெக்டாக. ஓகேவா? ஸோ நான் இந்த காம்பனண்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன், பட் நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ நான் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு கிளாஸ் காம்பனண்ட் வந்து யூவில் ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நான் இதில் ஸ்டேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துடுச்சா? இப்போ நான் வந்து இப்போதைக்கு இப்படி நான் கொடுத்துருக்கேன், இது வந்து ஒன் ஆஃப் த டைப். இப்போ இதே வந்து நான் வந்து ஸ்டேட்னு கொடுத்துட்டு இதை நான் இங்கே ஆப்ஜெக்டாக கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேலே நான் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப். ஓகேங்களா? ஒரு வேரியபிள் எப்படி நீங்கள் கால் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நம்ம டிஸ்டார்ட் ஸ்டேட்டை ஆப்ஜெக்டில் தான் வைப்போம், அதை நான் ஏன்றதை சொல்லிட்டேன். மல்டிபிள் ஸ்டேட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அது உள்ள ஒரு கீஸாக வச்சுட்டு அந்த கீ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேவா? கன்சோல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன வருதுன்னா எரர் வருது. ஏன் அது எரர் வருது அப்படின்னா டிஸ்டார்ட் ஸ்டேட்டை நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அசைன் கொடுத்து உள்ள ஒரு டேட்டாவை சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே திருப்பி என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்டுன்றதுல நான் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். நான் டிஸ்டார்ட் ஸ்டேட்டுன்னு நான் கொடுக்குறப்போ இது ஒரு ஆப்ஜெக்டாக லாஸ்ட்டில் எனக்கு அது திருப்பி அசைன் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா இதில் நான் டாட் வச்சு நேம்ன்றதுனா கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வேல்யூன்றது வரும். ஸோ அப்போது நான் ஒரு உள்ள நான் மல்டிபிள் ஸ்டேட்ஸை கிரியேட் பண்ணோன்னா நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு இப்போ இது உள்ள நான் என்ன வேணா கொடுத்துக்கலாம், ஏஜ்னு கொடுக்கலாம். ஸோ இது உள்ள வந்து நான் இமெயில், ஓகேவா? ஸோ இப்போ இது உள்ள இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி ஸ்டேட்ங்கிறது அந்த கரண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் ஆகலாம். ஆக்சுவலி என்னன்னா நம்ம நார்மலா வந்து எதனா ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுமா, திஸ் டாட் நேம் எதனா சம்திங் டிக்ளேர் பண்ணி அதில் அசைன் பண்ணி திருப்பி அதை கால் பண்ணோம்னா நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டேட்ன்றதுல நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து இனிஷியல், இந்த ஸ்டேட்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் இனிஷியலா இந்த திங் இருக்கும், இதனால அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது வந்து திஸ் டாட் செட் ஸ்டேட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நான் இதில் இப்படியே கொடுக்க முடியுமா? இது ஆக்சுவலி இது ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிடுறோம். நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம்.
எப்படி நார்மலா ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் ஆகும் இல்ல நார்மலா பண்ணாதான் அது அப்டேட் ஆகாதுன்னு நான் சொன்னேன். ஸ்டேட் வந்து உனக்கு அப்டேட்டடான டேட்டா கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா? வேரியபிள் கொடுக்குமா? நார்மல் வேரியபிள் அந்த காம்போனன்ட்ல அப்படியே இருக்கும்போது எதுவுமே கொடுக்காதுன்னு சொல்றீங்களா? காம்போனன்ட்ல நான் வந்து ஃபங்க்ஷன்ல வந்து இப்போ நான் ஒரு வேரியபிள் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். நான் ஃபங்க்ஷன்ல ட்ரிகர் பண்ணி அந்த டேட்டா மாத்தினேன் அப்படின்னா எனக்கு அது மாறுமா? யூஐல அது அஃபெக்ட் ஆகாது. அஃபெக்ட் ஆகாது எனக்கு. ஆனா இந்த ஸ்டேட்ன்றது அஃபெக்ட் ஆகாது. அப்டேட்டடான டேட்டா கொடுத்துட்டே இருக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டேட் யூசேஜே ரியாக்ட்ல வருது. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். செட் ஸ்டேட் அப்படின்ற இது வந்து இதுல செட்டுன்னு இருக்கு. நான் டிஸ்டார்ட் தானே போட்டேன் இல்லையா? டிஸ்டார்ட் தான் போட்டேன். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல வருது. ரெண்டர் இது ஆக்சுவலி வந்து ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டருக்கு மேலே வந்து ரெண்டருக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அப்டேட்ன்றதை கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த ஸ்டேட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டருக்கு மேலே தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாஸ் தான் எது? திஸ் ஓகே, அது ஓகே தான். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்பெல்லாம் கிடையாது. என்ன ப்ராப்ஸ்ல கீவேர்டும் கிடையாது. ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம ப்ராப்ஸ். சேம் தான் நான் பண்ணதே தான். இப்போ நான் ஒன்று பண்ணல இதே மாதிரி இது உள்ள வந்து நான் என்ன பண்ணலாம்னா நேம், பட் வந்து இந்த டிஸ்டார்ட் ஸ்டேட்ன்றதை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே ரிட்டர்னுக்குள்ளே வருதுல்ல. ஸோ நான் வந்து இதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா இல்லை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயும் இல்லை, ஸ்டேட்டை மட்டும் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுக்குறானா? எடுக்க முடியாது. ஸ்டேட்ன்றது வந்து கைண்ட் ஆஃப் ரியாக்ட் எழுதி வச்சிருக்கேன் மெத்தட்ஸ்.
எங்க எரர் வருது? must call super constructor and detail. சூப்பர் டிஃபைன் பண்ணியே ஆகணும் போல. Class is a blueprint னு சொல்றாங்க. So அதுல இருக்க parent componentல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்றது. ஆக்சஸ் பண்றதால அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் குள்ளயோ இல்ல ஒரு மெத்தட் குள்ளயோ தான் யூஸ் பண்ணணும். அதாவது அதுல இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே டிஸ்டார்ட் போட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள யூஸ் பண்ற மாதிரி வருது. இதே வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நமக்கு வேணா கூட கால் பண்ணிக்கலாம். லைக் இங்க நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இது உள்ள டிஸ்டார்ட்னு கொடுத்து அதை நம்மளால கொடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இது வந்து பேசிக் இதுல இருக்கிற திங்ஸ் நம்ம அதாவது இந்த காம்போனன்ட்ன்ற ரியாக்ட்ல இருக்கிற அந்த மெத்தட்ல இருக்கிற சம் மெத்தட்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை கொடுத்து தான் பண்ணணும். மெயினா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த சூப்பர்ன்ற திங் ப்ராப்ஸை கெட் பண்றதுக்கும் நம்ம இதுதான் பண்ணணும். இது உள்ளதான் நமக்கு ப்ராப்ஸ் கிடைக்கும். லைக் நான் சொல்லியிருந்தேன்ல இதை பேராமீட்டர் மாதிரி நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். ஆனா கெட் பண்றப்போ ஆர்குமெண்ட் மாதிரி கெட் பண்ணிப்போம். ஆர்குமெண்ட் நார்மலா எப்படி இது பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன்ல தானே நம்ம இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன்னா இங்க நம்ம வந்து கெட் பண்ணுவோமா ஆர்குமெண்ட். ஸோ அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ப்ராப்ஸ் கிடைக்கும். ஃபர்தரா பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா ரீரெண்டர் ஆயிட்டே இருந்தது. இப்பயும் ஆகுது எக்கச்சக்கமா. தெரியுதா அது ஏன்னு? கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுட்டே இருக்கு. இதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். என்ன தப்பா பண்ணியிருந்தேன்னா இல்லைங்க. நோ டிஃபரன்ஸ். ரெண்டு நீங்க கன்சோல் போட்டிருக்கேன்ல இது அந்த இதுவா? ரெண்டர்ல கன்சோல் போட்டீங்களா? ரெண்டர் அதுக்கு அப்புறம் தான் போட்டீங்க. இல்ல ப்ராப்ளம் மேல இருக்குறதா கன்ஸ்ட்ரக்டர் இது உள்ளதான் ஏதோ சம்திங் வருது. கன்ஸ்ட்ரக்டர் உள்ள ஒன்றும் வந்து அவனுங்க என்ன பண்ணல அப்படின்னா லைக் கால் பண்ணல. ஏதோ பைண்ட் பண்றானுங்க. சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிக்கிட்டே இல்ல ஆக்சுவலி இங்க பைண்ட் பண்றானுங்க. நம்ம பைண்ட் பண்ணவே இல்லையே. நான் ரேஷருக்கு கிளாஸ்ல நான் கிளாஸ் நல்லா டீப்பா தெரிஞ்சதான் உங்களால் பண்ண முடியும். எது ஸ்டேட் புரியலன்றீங்களா? நான் ஒன்றும் எதுவுமே சொல்லவே இல்லையே. நிறைய பார்க்கணுமா?
இதுக்கு அப்புறம் தான் அது இல்லை எஸ் இப்போ ரீரைட்டர் ஆகுதுல அது எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அது சம்டைம்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னா பைண்ட் பண்ணலன்னா, இப்போ நான் வந்து இந்த திஸ் டாட் அப்டேட் ஸ்டேட்டுன்றதை நான் இங்கே பைண்ட் பண்ணாதான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும் போல வெளியே, இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு கிளாஸ் ஐடியா உங்க ஐடியா இருக்கா? எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த திஸ் டாட் பைண்ட் கொடுத்து நான் இந்த திஸ் ஃபர்ஸ்ட் அதை நான் பைண்ட் பண்ணி விடணும். அப்படி விட்டாதான் நான் கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் டாட்னு கொடுத்து இந்த அப்டேட் ஃபங்க்ஷனை அப்டேட் ஸ்டேட்ன்றதை நான் யூஸ் பண்ணி முடியும். ஸோ அதை தான் இங்கே பண்றேன். இப்போ நான் இந்த நேம் வந்து நான் இங்கே கால் பண்ணேன்னா அவ்வளோதான், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ட்ரிகர் ஆகிடும். எனக்கு லூப் ஆச்சுல, அந்த லூப் எனக்கு கூட ஆடாது. இப்போ எனக்கு எந்த ஒரு லூப்பும் இல்லை கரெக்டா, அப்படியே எனக்கு எக்கச்சக்கமா எனக்கு இந்த திஸ் பார்த்தோன்னே தான் எனக்கு டென்ஷன் ஆகும். ஃபங்க்ஷனில் டோட்டலாகவே எதுவுமே அந்த இது பிரச்சனையே கிடையாது, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன்ல, ஃபங்க்ஷனில் நீ பார்க்குறப்போ சிரிப்பாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ செட் ஸ்டேட்டுன்றதை நான் வந்து இப்போ மாத்திரன்னு வச்சுக்குவேன். எனக்கு இங்கே அப்டேட் ஆகிடுச்சு பார்த்தியா? இப்போ நான் மாற்றிருக்கேன், எனக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஆகிருக்கு கரெக்டாக. இங்கே என்ன நான் கொடுத்தனோ எனக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டேட் எனக்கு அப்டேட் ஆகி யூஐயில் எனக்கு ஷோ ஆகிடுச்சு. புரியுதா? ஸோ அப்போது வர டேட்டா எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிப்போம். இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நான் எதனா ஒரு டேட்டாவை ஷோ பண்ணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டேன், நேம், ஏஜ், இமெயில் ஐடின்றது. இப்போ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது எதுவுமே ரன் ஆகாது. இப்போ நான் இதில் எம்டியே கொடுத்துட்டு இதில் கவுண்டர் அது ஸ்டேட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள், கவுண்டர் ஆப்னு சொல்லுவோம். சரி ஓகே, ஸ்டாண்ட்லியா? ஓகே. இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு லேட்டஸ்டான அப்டேட் டேட்டா வந்து அப்டேட் ஆகுதுல யூஐயில். நீ வேரியபிளில் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு அப்டேட் ஆகாது. ஸோ அதுதான் நமக்கு இஷ்யூ. இங்கே டாம் மேனிபுலேஷனே இருக்காது. நீங்கள் ரியாக்டில் வந்து அவன் ஒரு வே தரான். ஸோ அதுதான் நம்ம பண்ணுவோம். இங்கே டாம் மேனிபுலேஷன்ற மாதிரி வருது இல்லை, அது ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம அப்படி பண்ணி பண்ணுன்றத இங்கே நமக்கு வேணும்னா அதையும் நீ பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு இதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட் மாதிரி. அந்த ஸ்டேட்டை நான் கொண்டு வந்துட்டனாலேயே இந்த ரீரெண்டர் ஆகிறதுனால தான் இது எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இது உனக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ண இந்த கன்சோல் வருது இல்ல, இதுதான் என்ன அப்படின்னா அந்த ரெண்டர். ஓகேங்களா? ரெண்டர்னு ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா? ஆமா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை போயிட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணும். லைஃப் சைக்கிள் ஆஃப் மெத்தட்ஸ் படி வந்தீங்கன்னா இதை போய் ஆட் பண்ணுமா? நான் ரீலோட் பண்றேன், எனக்கு அது ஆட் ஆகும் ஃபர்ஸ்ட் போயிட்டு. ஓகேவா? ஆட் ஆகிட்டு இப்போ இதெல்லாம் இந்த டேட்டாலாம் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, டேட்டா மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ அந்த டேட்டா சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா என்னோட ஸ்டேட் வந்து, அதாவது அந்த ஸ்டேட் தான் நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ நான் சேஞ்சுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும். ஏன் ரீரெண்டர் ஆகும்னா என்னோட லேட்டஸ்ட் டேட்டா நான் வேற ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கேன்ல, அதை நான் ஷோ பண்ணி ஆகணும்ல. ஸோ அதனால எனக்கு அது ரீரெண்டரை கொடுத்துரும். இப்போ நான் ஸ்டேட் அப்டேட்டுன்னு இப்போ நான் மொத்தமாக எடுத்துறேன், ஸ்டேட் நான் கொடுக்குறேன், எனக்கு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ என்னோட லைன் ஆஃப் த கோட் 1 by 1 அகைன் எனக்கு ரீஎக்ஸிக்யூஷன் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ அப்போ எனக்கு இது திருப்பி நடக்கும். இது ஆமா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அகைன் நடக்கும். ஒரு லைனும் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் ரெண்டருக்குள்ள அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன்றது உங்களுக்கு வரும். ஓகேவா? இது வந்து ஸ்டேட்ன்றது. இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா காம்பனன்ட் டிட்மவுண்ட்ன்றதுமே வந்து இது வந்து ஸ்டேட்டுக்கானது இல்லை. இவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஆக்சுவலி
இப்போ இதுல என்ன டைப் பண்ணா நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கேன்ல, இதுக்கு பதிலாக நீங்க அரே போட்டுக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டேட் தான் கிரியேட் பண்ண முடியும் ஒரு காம்பனன்ட்ல. அதாவது ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள ஆப்ஜெக்ட் அது உள்ள அப்படி நெஸ்டடா போகும் அது. ஆனா அந்த மாதிரி தான் இதுல பண்ண முடியும் உங்களால. ஆனா ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு ஸ்டேட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் செப்பரேட்டா. ஓகேங்களா? இதுல நீங்க திஸ்டா ஸ்டேட்னு போட்டா ஒண்ணுதான். அது ஒண்ணுக்குள்ளேயே நீங்க கீ மட்டும் மாறி வேற என்னென்ன கீல எல்லாம் நீங்க டேட்டா சேவ் பண்ணணுமோ அந்த கீ வச்சு மட்டும் நீங்க டேட்டா சேவ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு டேட்டா வருது. இப்போ இங்க வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் டேட்டா இது எனக்கு அரே அப்படின்னா இதுல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து ஒரு டேட்டா இருக்குல்ல அதை நீங்க fetch ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி இப்போ இது உள்ள என்ன பண்ணுவீங்க, இப்போ இப்படி ஆப்ஜெக்ட் போட்டாவே இது உள்ள எனக்கு என்ன அவைலபிளா இருக்குன்னா ரெஸ்பான்ஸ் டேட்டான்றது இருக்குல்ல இது அவைலபிளா இருக்கும். பட் இங்க வராது. நான் இங்க பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் போட்டு இதுல ப்ரிவியூலாம் வரும் உங்களுக்கு. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா this start state நான் கண்ட்ரோல் போட்டுறேன். ஆமா டிஃபால்ட்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்மே வரும். இப்போ நான் ரீலோட் பண்றேன். எனக்கு ஒன் டைம் எனக்கு ஆயிடுச்சு. என் அரேல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ நான் அகைன் நான் கொடுக்குறேன். என் அரேல வந்து நியூவா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்ல இருந்து ஒரு டேட்டாவை இதெல்லாம் நம்ம இது நீங்க அப்ரோச்சே கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு நாலேஜா எடுத்துக்கோங்க. இதுல நம்ம ஒர்க் பண்ண போறது கிடையாது. பட் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே ஃபங்க்ஷனை நீங்க ஈஸியா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்க ரோஸ்டி மைண்ட்ல போயிடுச்சு, அப்பா இதை நம்ம படிக்கணும்ன்றது இல்லடா அப்படி. அதான் நீ சிரிக்கும் போது நினைச்சேன். ஓகேவா? ஸோ வந்து ஆனா இது ஒரு அப்ரோச் இருக்கு அப்படின்னா இந்த ட்ரிபிள் டாட் எதுக்குன்னா ஆல்ரெடி இருக்க டேட்டா ப்ரிசிஸ்ட் பண்ணிட்டு எனக்கு புதுசா இந்த டேட்டாவை மட்டும் அப்டேட் பண்ணுங்க. இங்க அப்டேட் ஆகும். ஆமா மோஸ்ட்லி இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் கூட ஆகாது. புதுசா இங்க இருந்துச்சுன்னா அது அப்டேட் ஆகும். புதுசுனா அது ஆட் ஆகும். பட் இது ஸ்ப்ரெட் ஆபரேட்டர்ஸ். அப்ப அந்த செட் இருக்குல சார், செட் ஸ்டேட் வந்து ஒரு பாராமீட்டர் தான். இந்த பாராமீட்டர்ல இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ என்னன்னா இந்த ப்ரிவியூன்னு வச்சிருக்கேன்ல பிஆர்வி, அது ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட் அது கொடுக்கும். இதுல இருக்க எல்லா வேல்யூ உங்களால இதுல இருந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ரிவியூக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா டாட் வச்சேன்னா இது உள்ள எனக்கு நேம், ஏஜ், இமெயில் ஐடின்னு எல்லாமே இருக்கும் அந்த ப்ரிவியூக்குள்ள. ஸோ வந்து நான் என்ன பண்றேன்னா அப்போ இந்த நேம், ஏஜ், இமெயில் ஐடி அப்படியே வச்சுக்கிட்டு ரெஸ்பான்ஸ் டேட்டான்றதை மட்டும் எனக்கு நியூவா ஒரு நான் டேட்டா வச்சிருக்கேன் அதை அப்டேட் பண்ணிட்டு அப்படின்றேன். ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டு ஆமா இந்த செட் ஸ்டேட்னா அது ஒண்ணு மட்டும் தான் எடுத்துக்கும். ஸ்டேட் செட் ஸ்டேட்ல இருந்து கீவேர்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு செட் ஸ்டேட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆமா அப்படி சொல்லல, நாங்க கீவேர்ட் சொல்றேன். கீவேர்ட் வந்து ஒரே ஒரு கீவேர்ட் தான். செட் ஸ்டேட் ஒரே கீவேர்ட் தான். நீங்க ஸ்டேட்டையும் மல்டிபிளா யூஸ் பண்ணிக்க முடியும். பட் மல்டிபிளா பண்றப்ப அது ரீஅசைன் ஆயிடும். ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு லாஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் தான் அதை எடுத்துக்கும். ஆனா செட் ஸ்டேட்ன்றது ஜஸ்ட் அப்டேட் தானே. அந்த ஸ்டேட்ல நீங்க என்ன வேணா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும். ஆக்சுவலி நான் இவ்வளோலாம் எடுக்க மாட்டேன். ஏதோ கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் போனா உங்களுக்கு ஐடியா இருக்கணும்னா நான் இவ்வளோ இது பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா சில பேர் இங்க மட்டும்தான் என்ன பண்ணணும்னா கிளாஸ்ல லைட்டா உங்களுக்கு ஐடியா இருக்குது. சில பேருக்கு தான் இங்க இருக்கு. அதனால நான் இதை எடுக்கிறேன். ஏன்னா மற்ற பேருக்கு ஐடியாவே இருக்காது. கிளாஸ்லாம் வந்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதனால அதை நான் எடுத்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட்ன்றதுனால நான் உங்களுக்கு எடுக்க மாட்டேன். உங்களுக்கு சில பேருக்கு அது தெரியுதுன்றதுனால நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
ஓகேவா? மெயினா ஒரு 2-3 பேருக்கு தெரியுது. மித்த பேர்லாம் வந்து பேன் முழுகிறீங்கன்னு நல்லா தெரியுது. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து என்ன ஆகும்னா ஸ்டேட்ன்றது உங்களுக்கு வரும். ஸோ அப்போ எனக்கு ஸ்டேட் நீங்க இதை புரிஞ்சுக்கிறத விட எனக்கு ஸ்டேட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ இது எனக்கு அப்டேஷன்லாம் நடந்துச்சு, எல்லாமே ஃபைன். இதுல ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்கா? இல்ல ஸ்டேட்ல மொத்தம் எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்கு சார்? ஸ்டேட், ஸ்டேட் அப்டேட், செட் ஸ்டேட், ஸ்டேட் செட் ஸ்டேட் ஆகும். ரெண்டே எலிமெண்ட். அது ஃபங்க்ஷன் நேம். அது ஒரு ஃபங்க்ஷன் நேம். அது ஃபங்க்ஷன் நேம். ஓகே. அது ஜஸ்ட் நீங்க என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். ப்ரிவியூன்றதும் வந்து வேரியபிள் என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். கிளாஸ்க்குள்ள கால் பண்ணும் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து கிளாஸோட அப்ரோச். ஸ்டேட் எப்படி யூஸ் பண்றது. பட் நான் ஃபங்க்ஷன் சொல்லும் போது தான் ஐயோ டைம் ஆயிடுச்சா? சரி ஒரு 5 நிமிஷம் தான். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாளைக்கு திருப்பி தான் எடுக்க போறேன். பட் நான் லைட்டா எடுத்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்பதான் ஆல்ரெடி வந்து ஓகேவா? இது நம்ம இதே அப்ரோச் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதே நான் கொடுத்துட்டேன். இப்போ ஃபங்க்ஷன்ல வந்து எனக்கு என்ன கிடையாதுன்னா ஸ்டேட் கிடையாதுப்பா. அது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ற ஒரு காம்போனன்ட், அவ்வளவுதான். இப்போ நான் இதில் வந்து நான் ஸ்டேட் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு நான் ஒரு ஊக் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த ஊக் நேம் தான் யூஸ் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு சம் நேம் நான் வந்து இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நேம் நான் டிக்ளேர் பண்றேன் ஹலோ அப்படின்னு. யூஸ் ஸ்டேட். ஓகேங்களா? அது ஒரு ஃபங்க்ஷன். ஊக்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த அளவு நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த அளவுல என்ன இருக்கும் நான் கன்சோல் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேல இன்புட் ஆயிடுச்சு. ரியாக்ட் வேற. இப்போ ரியாக்ட் டாட் யூஸ் ஸ்டேட்னு கொடுக்கலாம். ஸ்டேட்டா நீங்க யூஸ் ஸ்டேட்டா எடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ஸ் நீங்க ரியாக்ட்ன்றது நார்மலா நான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்னிப்பெட் அடிக்கும் போதே ரியாக்ட் வந்துருவாங்க. அதுல அவங்க எப்படின்னா டிஃபால்ட்டா வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது இதுல கேர்லி பிரேசஸ்ல ஈஸி. ஆமா. எது கேர்லி பிரேசஸ் எப்படி சொல்றீங்க? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். டிஃபால்ட்டா கொடுத்துருங்க. ஆமா டிஃபால்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து அதுல இருக்கிறது தான் அந்த மெத்தட்ஸ் எல்லாம். ஓகேவா? சோ அப்ப நான் இத என்ன பண்றேன்னா இது ஸ்டேட் காம்பனன்ட் இருந்தல்ல, நீ என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம்னு சொன்னல இந்த இதுக்கு. ஏன்னா டிஃபால்ட் இது. ஓகேல? இப்போ நான் கொடுத்துட்டேன். இங்க எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வருதுன்னா அன்டிஃபைன்னு ஒரு 2 அரே வருது இதுல. இந்த அலோவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இப்படி வராது. இதோட சின்டெக்ஸே இது கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்டெக்ஸ் ஸ்கிராட்ச்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நார்மலா உங்களுக்கு ஊக்ஸ்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்க எப்படி கால் பண்ணீங்களோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி கால் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ இதுல அலோன்றதை நான் கன்சோல் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அன்டிஃபைன்ங்கிறது வருது. செகண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லுது. ஸோ இப்போ இதுலயே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது தான் ஸ்டேட், செகண்ட் ஒன்ன்றது தான் செட் ஸ்டேட். செட் ஸ்டேட்டும் ஒரு ஃபங்க்ஷன் தானே, அதை அப்டேட் பண்ற ஃபங்க்ஷன் தானே. ஸோ அதுதான் டிஃபைன் ஆயிருக்கு. இப்போ ஏன் இது அன்டிஃபைன்னா நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல. உள்ள டேட்டா டைப்ன்றத இது நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்லாம். கிளாஸ் கிடையாது, கிளாஸ் மாதிரி கிடையாது இது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா உள்ள வந்து நான் வந்து ஏதோ ஹலோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? ஹலோ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுது. இதே நான் உள்ள வந்து அரேன்ற ரிட்டர்ன் பண்ணா அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. என்ன டேட்டா டைப் பண்ணா என்னால கொடுத்துக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அதை நான் என்ன நேம் கொடுத்தாலும் ஓகே. இதை நான் என்ன பண்ணா அதை நான் ரெண்டுத்தையும் வெளியே எடுக்க முடியும். இந்த உள்ள இருக்க இந்த ஒரு இது 2 விஷயத்தையும் நான் எப்படி வெளியே எடுக்கலாம்? இது ஒரு அரேல கொடுக்குது எனக்கு.
இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு ஜே சேர்த்ததுக்கு இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். வேற எதுனா அது ஒரு கரெக்டான வே இண்டெக்ஸ் வச்சு ஃபைண்ட் பண்ண சிம்பிள் மெத்தட். அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கான டேட்டாவை நான் எடுத்துக்கணும், செகண்ட் இண்டெக்ஸ்க்கான டேட்டாவை நான் எடுத்துக்கணும். டேட்டான்றது இல்லை, அதை நான் யூஸ் பண்ண போறேன் கியூ. ஓகே, ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ என்ன பண்ணணும்னா இதை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன எனக்கு ஸ்டேட், செகண்ட் இண்டெக்ஸ் செட் ஸ்டேட், அதாவது ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் சிண்டெக்ஸ் எழுதியாச்சு கரெக்டா. இதுதான் யூஸ் ஸ்டேட்டோட சிண்டெக்ஸ். ஓகேவா? ஆனால் நான் வந்து இன்னும் அந்த ஸ்க்ராட்ச்ல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டேட்டை கன்சோல் போட்டேன்னா எனக்கு அரேன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை நான் ஸ்ட்ரெயிட்டாக கூட யூஸ் பண்ணலாம், பட் அரே வந்து என்னால் ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண முடியாது. அதை நான் மேப்பிங் எதனாலும் நான் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணேன்னா இப்போ இங்கே நான் இதில் கூட ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்ன்றதை யூஸ் பண்ணுறேன். இங்கே எனக்கு அளவுகள் வந்துருக்கு, அதே மாதிரி இங்கேயுமே எனக்கு அளவுகள் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு கவுண்டர் அப் மாதிரி எதனா பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி தான், நீங்களே பண்ணிட்டு வாங்க வீட்டில் போயிட்டு. கால்குலேட்டர் என்ன வேணா நீங்க பூந்ததாகும். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி இங்கே நான் ஜஸ்ட் ஆன் கிளிக் கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்ல, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனை போய் மேலே எழுதுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இதுதான் கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம் மேலெல்லாம். ஆனால் வந்து இது ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது, பேட் அப்ரோச். இது எப்பயுமே மேலே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நம்ம கீழே யூஸ் பண்ணணும். பட் இப்போ ஒரு வே நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்னால நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அரே அப்படின்னா நான் மேலே கொடுத்துட்டு அதை மேனிபுலேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் வேயாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்கே இது பண்ணுறேன். ஆக்சுவலி இங்கே ஓகேவா, எனக்கு அளவுன்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டர் ஆயிட்டு நான் அப்டேட்னு கொடுத்தேன்னா எனக்கு லேட்டஸ்டான டேட்டாவை எனக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணோம்னா என் காம்பனன்ட் இது ரெண்டர் ஆகும். இப்போ நான் இந்த அப்டேட் ஸ்டேட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு திஸ் இஸ் ஸ்டேட் அப்டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு காம்பனண்ட் ரீரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் இங்கே எத்தனை லைன் நான் கொடுத்தாலுமே எனக்கு அது என்ன ஆகும், ரீ எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எனக்கு நான் ரீலோட் பண்ணுறேன், எல்லா தடவையும் ஆயிடுச்சா, அப்போ இத்தனை லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கா. இப்போ நான் ஸ்டேட் அப்டேட் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா திருப்பியும் எல்லா லைனும் எக்ஸிக்யூட் நடக்கும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இங்கே 1000 லைன் நீங்கள் எழுதியிருந்தாலுமே ஒரு ஸ்டேட் சேஞ்சஸ் ஆகுது. எப்படி ஆகும்னா இது விசிபிளாக இருக்குது, எனக்கு யூஐல விசிபிளாக இருக்குது அந்த ஸ்டேட். அந்த ஸ்டேட் தான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இது நான் ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது நான் இப்போ வந்து இந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1000 லைன் இருந்தாலும் அது ரீரெண்டர் ஆகிடும். அப்போ ரீ எக்ஸிக்யூஷன் நடக்கும். 1000 லைன் திருப்பியும் ஒரு தடவைலேருந்து இதாகும். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் காம்பனண்ட்டை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த காம்பனண்ட் மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும், தவிர்த்து மற்ற காம்பனண்ட்டை அது அஃபெக்ட் பண்ணிக்காது. இதே ஒரே இதுலேயே மொத்தத்தையும் போட்டிங்கன்னா ரீரெண்டர் ஆகிறப்போ அவ்வளோ லைன்ஸ் வந்து உங்களுக்கு அடிவாகும். ஓகே, அவ்வளோ லைன்ஸ் 3 ரீ எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனால் ஃபர்தராக பார்க்கலாம் எப்படி என்ன எது என்ன மாதிரி சொல்ற சான்ஸ் கிடையாது. அதெல்லாம் பக்கவா இருக்கும். இதுல வந்து மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஸ்டேட் அப்டேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு.
இப்போ நான் திருப்பி கிளிக் பண்றேன், இது எனக்கு இன்னுமே அப்டேட்டே ஆகல. ஒரு வாட்டி தான் ஆகும். அது ஏன்றது நான் சொல்றேன். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் டிஃப்ரெண்ட், ட்ரூ பூலியன்ஸ் டிஃப்ரெண்ட், ஆப்ஜெக்ட்டுக்கும் அரேவும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஏன்னா ஆப்ஜெக்ட் அரே வந்து ரெஃபரன்ஸ் டைப் டிஃப்ரெண்ட், அது ரெஃபரன்ஸ் டைப் வச்சு கணக்கு வரும். பட் வேல்யூ அது வந்து என்னன்னா அது எப்படி சொல்லணும்னா கால், அதாவது என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு நேம் வருமே, கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணோம். ஸ்ட்ரிங்ஸ் பூலியன்ஸ்லாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும், மெமரி, அதாவது அதோட மெமரியை வச்சு கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, அதோட ரெஃபரன்ஸ் மெமரியை வச்சு கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்றப்போ ஒரு தடவை நீங்க ஒரு அரே கிரியேட் பண்ணீங்கன்னா அது நியூ மெமரி தான், கிடையாது. ஸ்ட்ரிங் வந்து நியூ கிடையாது. அதாவது ஸ்ட்ரிங் எப்படின்னா நீங்க பண்றப்போ அது இம்யூட்டபிள் தான் சொல்லுவாங்க, இம்யூட்டபிள் தான். ஆனாலுமே அது திருப்பி நீங்க கிளிக் பண்றப்போ நியூவா அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த மெமரியிலேயே நியூவான டேட்டாவை அதை அப்டேட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சின்ன, ஆமா அது சின்ன ஒரு இது இருக்கு அதுல. அது எக்ஸாக்டா பார்த்து நான் வேணா லிசன் பண்ணி பாரு, ரிசர்ச் பண்ணி பாரு, அது ஒரு ஐடியா இருக்கும். அப்டேட் அது இம்யூட்டபிள் தான், பட் அதை அப்டேட் பண்ணனா அப்டேட் ஆகும், பட் அதோட ரெஃபரன்ஸ் வந்து அப்டேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் மற்ற கேபிள்ஸ்க்கு இதாகும், அது வேணா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த திங் இருக்கா. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஸ்டேட் நான் வந்து யூவில ஷோ பண்ணா மட்டும்தான் நான் ஸ்டேட்டை சேஞ்சஸ் பண்றப்போ எனக்கு ட்ரிகர் ஆகுன்ற மாதிரி. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல வந்து இப்போ நான் கொடுக்குறேன், ரீலோட் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா, கன்சோல் போர்ட்லையா வந்து லாஸ்டா பார்த்தேன், மூணு தடவை. ஃபர்ஸ்ட் தடவை ஆகுது, செகண்ட் தடவை ஆகுது, மூணாவது தடவை வந்து ஸ்டாப் ஆயிடுது. இப்போ எப்படின்னா இந்த அலோ வேர்ல்டுன்றது இருக்கா, அதுக்கு போல இந்த திஸ் இஸ் ஸ்டேட் அப்டேட்னு இருக்கா. ஸோ அது போய் மேலே போயிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே அவைலபிள் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற டேட்டா வந்து இங்கே போயிட்டோம், அதாவது இந்த ஸ்டேட்குள்ளே சேவ் ஆகிருக்கும். அகைன் நான் இதையே கொடுக்குறப்போ இதோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டான்னு பார்க்கும். இல்லை அது சிமிலராக இருக்குன்றதுனால அப்டேட் பண்ணாது. இதே நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுட்டேன், இங்கேயும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி வைக்கிறப்போ நான் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் எனக்கு அது நியூவாக எடுத்துக்கும். நியூனா அதோட மெமரி வந்து புதுசாக கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் இதுவும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்றதுனால அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்டேட் அப்டேட் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது காம்போனன்ட் ரீஎக்ஸிக்யூஷன் ஆர் ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அதே தான் அரேக்கும். பட் உங்களுக்கு பூலியனுக்கு அப்படி கிடையாது. இப்போ வந்து நான் இங்கே ட்ரூன்னு போட்டேன், இப்போ நான் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், ஒரு தடவை ஆயிடுச்சு, கொடுக்குறேன், அது அடுத்த தடவை அது அதோட ஸ்டாப் ஆகிடும். இப்போ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அப்டேட் ஒன்று நடக்குது இல்லை, அதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்பர்ஸ்லாம் வந்து ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டேட்டாலாம் வந்து ஹேஷ்ல ஸ்டோர் ஆகும். ஹேஷ்ல வந்து புதுசா மெமரி கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால அதுவே செக் பண்ணி கம்பேர் பண்ணி, ஆமா கம்பேர் பண்ணணும். இல்ல சரி அதாவது ஜேஎஸ் வைஸ்ல தான் கம்பேர் பண்ணணும். இவன் ஒன்றும் ரியாக்ட் ஒன்றும் வந்து அவனால எழுதி வைக்கலாம். ஜேஎஸ்ல இருக்க ஒரே மாத்திரை வச்சு நார்மலா ஒரு கம்பேர் இருக்கும் பாத்தியா, அந்த கம்பேர்ஸ் தான் அது பண்ணும். அவனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ பிகைன் த ஒர்க் வந்து இந்த யூஸ் ஸ்டேட் ஒன்று இருக்கு பாத்தியா, இந்த யூஸ் ஸ்டேட்டை ஒருத்தன் கோடு எழுதி வச்சிருப்பான் பாத்தியா, அந்த கோட் நீங்க எடுத்து பார்த்தீங்களாமே அது வந்து ரொம்ப பேசிக்காக தான், ரொம்பலாம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கு. பட் ஆனால் அப்டேட்டடான டேட்டாவை அது கொடுக்கும். அவன் வந்து அதை ரெண்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவன் கொண்டு வருவான், அழகா ரீஎன்டர் பண்ண வைப்பான் அந்த காம்போனன்ட்டையும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த ஸ்டேட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்ன்றது என்னால இந்த காம்போனன்ட் வேற ஒரு காம்போனன்ட் நான் இங்கே கிரியேட் பண்றேன்னா, இப்போ நான் இங்கே நான் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ இது உள்ளனால என்ன பண்ண முடியாது,
இதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, இந்த console.log போட்டு இந்த ஸ்டேட் மேலே நான் கொடுத்துருந்தேன்ல அதை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு காம்பனண்ட்ல இருக்க ஸ்டேட் அந்த காம்பனண்ட் மட்டும்தான் ஆக்சசிபிள், மற்ற காம்பனண்ட்டுக்கு ஆக்சசிபிளே கிடையாது. அதான் நான் புரிஞ்சுதா? அதாவது இதில் நான் வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் மூலிமா ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ஸ்டேட் இந்த காம்பனண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டேட் காம்பனண்ட்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், மற்ற காம்பனண்ட் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னால அதுதான் இங்கே நான் ஸ்டேட்டுன்றத லைக் இந்த ஸ்டேட்டுன்றதை நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு எதுவுமே சஜஸ்ட் ஆகல, கிடைக்கவும் இல்லை. அப்போ நான் அதை கால் இந்த யூஐல பார்த்தோன்னா அன்டிஃபைன் எனக்கு வரும். ஏன்னா அப்படின்னு ஒன்றுக்கு எதுவுமே இல்லை, அன்டிஃபைன் கூட இல்லை, எரர் அடிக்கும் ஆக்சுவலி. அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்ன்றது அந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே மட்டும்தான் அவைலபிள், ஓகேவா? இது புரிஞ்சுதா? இது மட்டும் வேணா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் வெளியில தான சார் நம்ம கால் ஸ்டேட் போடுறோம், ஆனா ஃபங்க்ஷன் வெளியில போடலாம்னு சொல்றாங்க. வேற எப்படி சொல்லுங்க? ஸ்டேட் ஃபங்க்ஷன் எத்தனை தடவை கால் பண்ணலாம்னு சொல்லுங்க. கன்சோல் போட்டு இப்போ நான் பண்ணது வந்து ஆமா வெளியில ஸ்டேட் கால் பண்ணிட்டீங்களா? ஸ்டேட் கால் பண்ணனா இது உள்ள இருக்க ஸ்டேட் நான் கால் பண்ணி பார்த்தேன், கால் ஆகுமா? அதுதான் அது ஆகாதுன்றது தான் சொல்ல வந்தேன். இல்ல சார், ஸ்டேட் எத்தனை தடவைனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த காம்பனன்ட்குள்ள அது அவனோட ஸ்டேட்டை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஒரு காம்பனன்ட்க்கு ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட் அந்த காம்பனன்ட்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணலாம், வெளியில யூஸ் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் த ஸ்கோப் யூ கான்ட் யூஸ் அப்படின்ற எது எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளஸ் என்னன்னா, இப்போ இந்த கிளாஸ் காம்பனண்ட்ல நம்ம ஒரே ஒரு இதுல தான் வச்சு நம்ம பண்ணணும்னால இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. பட் இங்க கான்ஸ்டன்ட் போட்டனா நேம் நீ வேற நேம் கொடுத்தாகணும், நேம் மட்டும் வேற கொடுத்தாகணும். இங்க நான் கான்ஸ்ட் போற மாதிரி நீ லெட்டும் போட்டுக்கலாம். பட் இது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு எலமெண்ட், அதனால நம்ம கான்ஸ்டன்ட் போறது தான் கரெக்ட், லெட்டு போடுறது கரெக்ட் கிடையாது, ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணலன்னா லெட்டு போடல, கான்ஸ்ட் போட்டிருக்கேன், புரியுதா? ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இங்க ஸ்டேட்டு நான் கொடுத்து இப்போ எரர் வருது அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் நேம் மாற்றி ஆகணும், ஓகேவா? நான் ஒரே நேம்ல என்னால அதை வேரியபிள், அது வேரியபிள் இல்லை, ஜஸ்ட் ஒரு நேம், அது வேரியபிள்னு நினச்சிக்கோ. இந்த மாதிரி நீங்க எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், லிமிட்டே கிடையாது நமக்கு. பட் ஒன்னே மைண்ட்ல வச்சுக்கோங்க, எவ்வளவு ஸ்டேட் கிரியேட் பண்றீங்களோ அவ்வளவு ஸ்டேட் அப்டேட் ஆச்சுன்னா ரீரெண்டர் ஆகும் காம்பனண்ட். ரீரெண்டர் அதிகமாச்சுன்னா மெமரி உங்க கம்ப்யூட்டர்ல அதிகமா பிடிக்கும். மெமரி அதிகமா பிடிச்சதுன்னா உங்க ஆப் லேக், அதாவது கிராஷ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் தான் இஷ்யூ இருக்கும். அதுதான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு எப்படி எஃபிஷியண்டா நம்ம ஆப்பை கிரியேட் பண்ணுன்றதுதான் கான்செப்ட், ஓகேவா? பட் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எஃபிஷியண்டா பண்ணிடுவீங்க, பிரச்சனையே இருக்காது. இது எல்லாமே வந்து எங்க உங்களுக்கு பயங்கரமான அஃபெக்ட் இருக்குன்னா பெரிய ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது. சின்ன ப்ராஜெக்ட்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்றோம். நீங்க எவ்வளவு ஸ்டேட் கிரியேட் பண்ணாலுமே அதையும் மேனேஜ் பண்ணி அவன் வந்து இதாயிடுவான். பட் அந்த சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலுமே 1000 பேர் யூஸ் பண்றாங்க அட் டைம்லனா பிரச்சனை வரும். சர்வர்ல ஃப்ரண்ட் எண்ட்லயே அடி வாங்கிட்டோம், பேக் எண்ட்லாம் அடுத்து பட்சம். அந்த மாதிரி யூஐலயே ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு விஷயம் பண்ணிருப்பல, அதுவே உனக்கு செட் இதாகாது, தடுமாற ஆரம்பிக்கும். பட் ஒருத்தனோட டிவைஸ் தனித்தனி என்ன மேட்டர், எதனால நம்ம பேக் எண்ட் அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா எல்லாருக்குமே பேக் எண்ட் சேம், பட் ஃப்ரண்ட் எண்ட் டிஃப்ரெண்ட். ஃப்ரண்ட் எண்ட் அவனோட டிவைஸ், ஒருத்தனோட டிவைஸை பொறுத்து அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கு எதுவுமே வேரி ஆகும். பட் பேக் எண்ட் அப்படி கிடையாது. ஸோ அதனால நம்ம பேக் எண்டை நம்ம கரெக்டா வந்து யூஸ் பண்ணணும் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணணும் மல்டிபிள், இதனால ரெண்டர் ஆகும் சொல்லுங்க. நம்ம இதுவே இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம்னு சொல்லுங்க. எந்த எதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷனே ரீஎக்ஸிக்யூட் எது உள்ளன்னு மட்டும் சொல்லு. அடுத்த லைன்ல ஒரு ஃபங்க்ஷன் புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. இது உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன், இல்ல சார், வெளியில ஒரு ஃபங்க்ஷன் சரி இங்க நான் அக்சஸ் பண்ண முடியாது, ஆனா ரீட் அசைன் பண்ண முடியும்ல. எப்படி அசைன் பண்ண முடியுமா?
எப்படி ரீடிக்ளேர் பண்ண முடியுமா சார்? அது எப்படின்னு சொல்லு. ஃபங்க்ஷன் மேல இருக்க ஃபங்க்ஷன் மாதிரி கீழே கிரியேட் பண்ணிட்டு இதுல இப்போ நம்ம வந்து போடலாம்ல, என்னன்னு போடலாம்? மேல இருக்க அந்த காப்பி பண்ணி கீழே போட்டாலும் புதுசா இதை காப்பி பண்ணியா காப்பி பண்ணி இதுல போட சொல்றேன். ஒன்னுக்கும் ஒரு மெமரி, ஒன்னுக்கும் ஒரு ஸ்டேட் புதுசா ஒர்க் ஆகும். அது ஸ்கோப்னு வரும். கிரியேட் ஆகுதான்னு கேக்குறேன் இந்த இடத்துல. ஆமா, புதுசா இருக்கும். அது அந்த ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் சேம் நேம் வச்சா கூட சம்மந்தமே கிடையாது. வேரியபிள் எப்படி ஒர்க் ஆகுது சேம் தான். புதுசா கிரியேட் பண்ணிக்கலாமே. பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நீ எத்தனை வேணா, இப்ப நான் சொல்லிட்டேன்ல, நீ இது ஒரு காம்போனன்ட். ஆக்சுவலி காம்போனன்ட்ன்றப்போ நீ எத்தனை ஸ்டேட் வேணா அந்தந்த காம்போனன்ட்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். அது இவ்வளவுதான் பண்ணணும்ன்ற ஒரு இதே கிடையாது. இப்போ அந்த லாக நம்ம வந்து கிடையவே கிடையாது. பக்கா லாக் ஆகும். இப்போ 5 வாட்டி போட்டீங்க சார். ஆமா, அதுல ஒன்னு போட்டீங்கன்னா அது கால் பண்ணும்போது தான் அது கால் பண்றப்ப இவனன்ட்டு இருக்கிறான். சும்மாலாம் கிடையாது, அது இருக்கு. அது பிகே இந்த ஒர்க் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணனா நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதால வரணும்னா நிறைய இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே எல்லா விஷயத்தையும் உன்னால டைஜஸ்ட் பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் திங்க் பண்ணணும். ஓகேவா? பட் நான் இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு இஷ்யூலாம். நான் இஷ்யூ சொல்லியிருக்கேன் அவள்கிட்ட. ஓகேவா? ஏன்னா இப்பயே தெரிஞ்சிச்சுன்னா நீ அதை தப்பு பண்ண மாட்டேன்னு தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க எல்லாமே தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது வேற வழி இல்லை, பண்ணிட்டு தான் கத்துப்பீங்க. பட் கிளியரா நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸ்டேட்ன்றது தான். ஸ்டேட் மட்டும் வீட்டுக்கு போய் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வாங்க. 2 ஸ்டேட்டுமே கிரியேட் பண்ணி பாருங்க. கிளாஸ் எனக்கு ப்ரியாரிட்டி கிடையாது. மெயினா எனக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இல்லை எனக்கு டைம் இருக்குன்னா நீங்க கிளாஸ் பண்ணி பாருங்க. ரெண்டுத்துல எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு. மெயினா எனக்கு நியூவா ஒரு விஷயம் கிட்ட சொல்ல வருவீங்கன்னா கிளாஸ் எதனா ட்ரை பண்ணா மட்டும்தான். ஏன்னா நான் கிளாஸ் தான் ட்ரை பண்ணது இல்லை. அதனால கிளாஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். கிளாஸ் யூஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு கம்பெனிலே கிளாஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் யூஸ் பண்ண ஆமா, உண்மையில நீங்க பெரிய ஆளா இருந்தா கிளாஸ் யூஸ் பண்றதுக்குலாம் ஒரு இது வேணும். ஒரு அப்படின்னா அந்த அப்ரோச் உனக்கு பிடிச்சி நீ இறங்கினா பிரச்சனை இல்லை. பட் மாத்திட்டாங்க, இப்போ உனக்கு கிடையாது, அது யூஸ் பண்ண முடியாது. யாருக்கு நான் கிளாஸ் எடுத்தேன்னா ஏதோ பண்ணி வச்சிருக்கிறேன். சூப்பர்ரா, கிளாஸ் கேம் வேணும். இதேதான், இதே மாதிரி சேம் ஒரே காம்பன்ல பண்ணிருக்கலாம். ஸ்டேட் பார்த்துட்டு வாங்க.